வீட்டாருடைய கடமைகளில் எஜமான்களுடைய கடமையை குறித்து சிந்தித்து வந்து கொண்டு இருக்கிறோம். அந்த எஜமான்களுடைய கடமையை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற பொழுது, எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை நன்றாக நிர்வகிக்கிறதுக்கு என்னென்ன விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லி தருவது என்பதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அவர்களுடைய அந்த அதிகாரத்தை அவர்கள் நன்றாக நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் ரெண்டு முக்கியமான அந்த அழியாத உண்மைகள் அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஒன்று நீதி, அடுத்தது ஒப்புரவு. ஆகையால் அந்த நீதி ஒப்புரவும் வேலைக்காரர் தொடர்பாக எப்படி அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறத நாங்கள் குறிப்பாக அவர்களுடைய ஆத்மா தொடர்பாக நீதியும் ஒப்புரவும், அவர்களுடைய உடல் தொடர்பாக நீதியும் ஒப்புரவும், அவர்களுடைய சொத்துகள் எதிர்கால தேட்டங்கள் தொடர்பாக நீதியும் ஒப்புரவும் காட்டப்பட வேண்டும் என்று 3 பிரிவாக நாங்கள் பிரித்திருந்தோம். சோல், பாடி அண்ட் எஸ்டேட். அதனால அந்த ஆத்மா தொடர்பான நீதி ஒப்புரவிலையை நாங்கள் முதலாவது சிந்தித்திருந்தோம். பிற்பாடு அவர்களுடைய உடல் தொடர்பான நீதி ஒப்புரவைக்கும் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த உடல் தொடர்பான நீதியும் ஒப்புரவிலையும் நாங்கள் முதலாவது அவர்களுடைய உணவு தொடர்பாக நீதியும் ஒப்புரவு நாங்கள் பார்த்திருந்தோம் சென்ற முறை. உணவு தொடர்பாக நீதியும் ஒப்புரவு. அதிலிருந்து நாளில் நாங்கள் அடுத்த விடயங்கள் உடல் தொடர்பாக ஆடை தொடர்பான நீதியும் ஒப்புரவும், இப்பாடு நாங்கள் அவர்களுடைய உழைப்பு தொடர்பான நீதியும் ஒப்புரவும், இன்னும் அவர்களுடைய ஓய்வு தொடர்பாக நீதியும் ஒப்புரவும் இன்னும் இருக்கிறது. அது அவ்வளவும் உடலுக்குள்ள வர்ற 4 விஷயங்கள்: ஃபுட், க்ளோதிங், லேபர் அண்ட் ரெஸ்ட். அதனால நாங்கள் ஃபுட் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் க்ளோதிங்க நாங்கள் முதலாவது வேதத்தில் இருந்து பார்க்க இருக்கிறோம். அதில் நீதிமொழி 31:21, நீதிமொழிகள் 31:21 நாங்கள் அடிப்படை வாக்கியமாக நாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம். நீதிமொழி 31:21, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். திரும்ப வாசிக்கிறேன். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அதில் இந்த வாக்கியத்திலிருந்து வீட்டார் அனைவரும் என்கின்ற அந்த சொல்லாடல் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் அது உள்ளடக்குகிறது என்பதை நாங்கள் சென்ற வாரம் வேதபூர்வமாக நாங்கள் அதை காத்திருந்தோம். உண்மையிலே வீட்டார் அனைவரும் என்கின்ற அந்த சொல்லாடல்ல அடங்குற 3 சாரார் இருக்கிறீர்கள், 3 சோடிகள். ஹவுஸ் ஹோல்டு, வீட்டார், நானும் என் வீட்டாருமோ என்றால் என்றெல்லாம் 3 சோடி இருக்கு. முதலாவது சோடி மனைவி புருஷன், 2வது சோடி பிள்ளைகள் பெற்றார், 3வது சோடி வேலைக்காரர் எஜமான்கள். அதனால இந்த 3 சோடியை நாங்கள் வீட்டார் என்று சொல்றோம். ஆனா எங்களுக்கு தெரியும் வீட்டார் என்று அழைக்கிறது இந்த 3 சோடியும் அதுக்குள்ள உள்ளடங்குது. அதுக்காக மனுஷன் மனுஷியாக, அத புருஷன் மனைவியாக திருமணம் செய்தாக்களே கட்டாயம் பிள்ளைகள் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. தேவன் பராமரிப்பில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். அதனால பிள்ளைகள் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாங்கள் இல்ல அவளுக்கு பிள்ளைகள் இருந்திருக்க வேணும் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் முடிவுகளை எடுக்க கூடாது. அதே போல நாம வீட்டார் என்றதுக்குள்ள வேலைக்காரர் வேலைக்காரிகளும் வருவினம். அதுல வீட்டார்னா பொதுவாக வேலைக்காரர் வேலைக்காரிகளும் அதுக்குள்ள உள்ளடங்குவினம். ஆனா அதனுடைய அர்த்தம்
கட்டாயம் வேலைக்காரர் வேலைக்காரிகள் அதுல இருக்கிறீனம் என்று அர்த்தமே இல்லை. வேலைக்காரர்கள் இருக்கின்றோம் என்று அர்த்தமே இல்லை. அது எபிரேய இனமா இருந்தாலும் சரி, அது எந்த இனத்தாக்களா இருந்தாலும் சரி, இந்த 3 சோடியும் வீட்டாருக்குள்ள வருவீனம். ஆனா கட்டாயம் எல்லா வீட்டிலையும் அப்படி இருக்கும் என்ற அர்த்தமும் அல்ல. இல்ல அது இருக்கும், கட்டாயம் அது இருக்கும் என்றதுக்கு வேதமங்களுக்கு அது வேதத்தை விளங்காத தன்மை. வேதத்தை விளங்காத எங்களுக்கு ஆபிரகாம் சாராள் மாணவன் மனைவி, அங்க பிள்ளைகள் இல்ல, ஆனா வேலைக்காரியும் ஏராளமா இருந்துச்சு. எத்தனையோ வருஷமா அதுல வேலைக்காரிகள் இருக்கலாம், எஜமான் இருக்கலாம், மனுஷன் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம். அதுல ஆனா மனுஷன் கட்டாயமா இருக்கணும். மனுஷன் இருந்தால் அதுல வீடு என்றது தொடங்குது. அந்நேரம் வேலைக்காரிகள் என்கிற அந்த கேட்டகரி கதைக்கப்படல நமக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு வயசை வேதமங்களுக்கு காட்ட தொடங்குது. அதனால பொதுவாக வேலை என்ற அந்த உழைப்பு, குறிப்பாக வருமான உழைப்போட சம்பந்தப்படல, அது பொதுவாக நமக்கு 20 வயசுக்கு மேலதான். 20 வயசுக்குள்ள அவர்கள் இன்னும் தங்கி இருக்கிறாக்கள், அவரோட குடும்பத்தில் அவர்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடைய வேண்டியாக்கள். ஆனா அவர்களுக்கு சில வேலை இருக்கு, அந்த வருமான உழைப்புக்கான வேலைகள் அவர்கள் செய்கிறார். ஆனா அவர்கள் வீட்டுக்கு உழைச்சு கொண்டு வர்றதுக்குரிய அந்த இயலுமையை இன்னும் அவர்கள் பெற இல்லை. அயர வேலைக்காரிகள் இருக்கிறீனம் என்று சொல்றதால அவர்களுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளும் வீட்டில் இருக்கலாம். ஆனா அதுக்காக அவர்கள் வேலைக்காரிகளா இருக்கக்கூடிய அவளும் வேலை செய்யணும் என்று பிள்ளைகளை நாம எடுக்க இயலாது. கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த ஆர்கியூமெண்ட் வெல் கிளியர். அங்க 20 வயசுக்கு மேற்பட்ட தான் வேலை செய்யறதுக்கு நாங்கள் வேதபூர்வமாக விளங்கிக் கொள்ளுறோம். அதே போல வேலை செய்யறதுக்குரிய அந்த இது அல்லது போருக்கு போற அந்த நிலைமைகள் இருக்கு. நாம அந்தந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் போக வேணும் என்று சொன்னா 1-19 வயசுல இருக்கிற ஆண்களை நாங்கள் அதுக்கு கதைக்கிறது இல்லை. ஏனண்டா போருக்கு போறது வேண்டியது 20 வயசுக்கு இருக்கணும், போருக்கு போகணும். ஆம்பளையா இருந்தபடியால 19 வயசு 18 வயசு இருந்தபடியா போருக்கு போறதுக்கு வேதம் நாங்கள் அதை ஆகியமெல்லாம் எடுக்கலாம். அது நல்லதும் அவசியமான முடிவு அல்ல. ஒரு முடிவொன்று வேதத்தில் என்று எடுக்கிறோம்டா அது நல்லதாயும் அவசியமானதாயும் இருக்கணும். நல்லது அவசியம் என்றது எது தீர்மானிக்குது? வேதத்தினுடைய ஏனைய பகுதிகள் தீர்மானிக்கும் எது நல்லது அவசியம். அயல ஒரு விஷயம் வேதம் தெளிவாக அதை சொல்லிச்சுதண்டா, கிளியர் கட்டா வேதம் வெளிப்படையாகவே கதைச்சிட்டது என்று சொன்னா 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண் மக்கள் யாவரம் என்று கதைச்சிட்டு ரெண்டாவது பிறகு வேற கதை நமக்கு தேவையில்லை. இல்ல 18 வயசாக்களும் சண்டைக்கு போகலாம் என்ற வேதம் அதுல எந்த ஒரு அப்படியும் இருக்கலாம் இப்படியும் வரலாம் தான் என்ற கதை ஒன்றுமே எடுக்கல. அதை ஓப்பனா தெளிவா சொல்லி முடிச்சது. அதே போல ஆகிய வீட்டார் என்று சொல்லிக்கல, உன் வீட்டார் ஆண் மக்கள் யாவரும் என்று சொல்லிக்கல, உன் வீட்டு ஆண் மக்கள் யாவரும் வருஷத்துக்கு 3 நேரம் எனக்கு முன்பாக வந்து நிற்க வேணும் என்ற என்னுடைய அர்த்தம் கட்டாயம் 12 வயசு பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் பெறணும் ஆண்டர் எதிர்பார்க்க இல்லை. ஏனண்டா அது ஆண் மக்கள் என்று சொன்னாலே அது 20 வயசுக்கு மேல். அதனால அந்த நேரத்தில் 20 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கலாம் கட்டாயம் அங்க வர வேணும். அங்க எல்லாரும் நிற்கணும். அப்படி வராத ஆத்மாக்கு பிரச்சனை, அதுக்கு சில விஷயங்கள் ஆண்டர் கதைக்கிறோம். ஆனா அதே நேரம் அங்க பெண்களும் பிள்ளைகளும் வரக்கூடாது என்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா வேதமங்களை மற்ற பகுதிகள் இருக்குது, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போறதுக்கு பெண்களும் ஆண்களும் கூட்டிக் கொண்டு போகப்பட முடியும் என்றது. ஆனா யாரு கட்டாயம் அங்க நிக்க வேணும்? ஆண் மக்கள் 20 வயசுக்கு மேல. அதுல வேதம் தெளிவாக யாரு கட்டாயம் யாருக்கு அது கட்டாயம் இல்லை. ஆனா ஆணாக குடும்ப தலைவராக எப்படி மனுஷ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துறது என்றதுக்கு அவர்கள் அதனுடைய அந்த விடயங்களை பழக்கத்துக்காக அவர்கள் கூட்டிக் கொண்டு போறதை பற்றி வேதமங்களுக்கு சீச்சி அப்படி செய்யலாம் என்று சொல்லு. ஆனா அதே நேரம் சண்டை என்று வரைக்கலாம் ஒரு நாளும் வேதம் சொன்னது அது ஆண்களுக்குரியது பெண்களுக்குரியது அல்ல என்று, அதே நேரம் அது பிள்ளைகளுக்குரியது அல்ல என்று வேதம் தெளிவாக அதை நிராகரிக்குது. அதுல வேதம் நிராகரித்திருக்கிற விஷயத்துல நாங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கூட்டிக் கொண்டு போற அந்த பிரின்சிபலுடைய சூழமையை கொண்டு வந்து சண்டைக்கு போறதுக்கு நாங்கள் பொறுத்த இயலாது. ஏன்னா வேதம் அது பெண்களுக்குரியது அல்ல, அது பெண்களினுடைய வேலை இல்லை என்று பல வேத வசனங்களால் அது எங்களுக்கு நிரூபிச்சிருக்கு.
சண்டைக்கு போறது ஆண்கள். வேதத்தினுடைய எல்லாமே வீட்டுல வேணுமெண்டா பெண் இருக்கலாம், யாராவது ஓடி வந்து எதிரி படை ஓடியதே வேணுமெண்டா சுத்தியில் எடுத்து ஆண்கள் அடிச்சு சாக்கொள்றது அது வேற கதை. ஆனா சண்டை களத்துக்கு வெளிக்கிட்டு போகிறார் உலகு. அதுல இப்படிப்பட்ட இந்த வீட்டார் என்று கதை கேட்கல அந்த 3 சோடியும் வர முடியும். ஆனா கட்டாயம் மனுஷனுக்கு இருப்பினம். ஆனா மற்ற 2 சோடி மற்ற ஆட்கள் 2 பேரும் அங்க கட்டாயம் இருப்பினம் என்று அர்த்தம் அல்ல. இருக்கலாம், ஆனா இருக்காமலும் இருக்கலாம். அதுல அத வேதபூர்வமாக நாங்கள் பல குடும்பங்களை பார்க்கிறோம். நான் என்ன திருப்பியும் சொல்றேன்டா, இந்த குழந்தை பிள்ளை ஞானஸ்நானம் கொடுக்கிற ஆட்களினுடைய ஆகியமும் இந்த வீட்டார் என்றதை சொல்லில எடுபடுகிறது. அதுல இந்த சோடி பிள்ளைகளை முற்படுத்துது. அதனால வீட்டாரோட ஞானஸ்நானம் எடுத்த பகுதிகளில் கட்டாயம் பிள்ளைகள் எடுத்திருப்பினம் என்றதான் அந்த ஆகியமன். எங்களை கட்டாயம் அந்த இடத்துல பிள்ளைகள் எங்களை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா கேள்வி, ஞானஸ்நானம் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவங்க ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் வெளிப்படையா தெளிவா சொல்லிட்டது. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவங்க ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். வீட்டுல இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளை யாராரு விசுவாசிக்க இயலுமோ அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம். ஆனா யாராரு விசுவாசிக்க இயலாத நிலைமையில இருக்கிறோமோ அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க இயலாது. அப்ப வெளிப்படையா வேதம் கட்டளையிட்டு இருக்கிற அந்த ஞானஸ்நான விஷயத்துல கட்டாயம் யாரு கட்டாயப்படுத்தல் என்ன? விசுவாசிக்கிறார். ஆண் மக்கள் யாரும் எனக்கு முன்பாக வர வேண்டும் என்றால் கட்டாயம் என்ன? 20 வயசு மேற்பட்ட ஆம்பளை எல்லாரும் வரும். விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்பட மாட்டான். இதான் அந்த பிரின்சிபல், இதான் வேதங்கள். அப்ப வெளிப்படையான கட்டாயப்படுத்த என்ன? விசுவாசம். அதனால அங்க பிள்ளைகள் இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம். எங்களோட கேள்வி, விசுவாசிக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். அதுல அந்த வசனங்கள்ல 2-3 அப்படி வசனங்களை வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்றதை வச்சுக்கொண்டு 1 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளைல ஞானஸ்நானம் எடுத்தது என்றது வெளிப்படையாக வேதம் ஞானஸ்நானத்தை பற்றி கதைக்கிற விஷயத்துக்கு அது முரணா போகுது. அதனால ஞானஸ்நானம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அதாவது விசுவாசிக்க முடியாதாக்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்க முடியாதாக்கள் சில வேளையில 25 வயசாயும் இருக்கலாம். விசுவாசிக்க முடியாத ஆக்கள் அது புத்தி சுவாதிய சித்த சுவாதின மற்ற ஆக்கள் அல்லது அந்த வீட்டுல பிள்ளைகளாக 20 வயசுலையும் ஆண் இருக்கலாம், 25 வயசுலையும். ஆனா அவன் விசுவாசிக்க மாட்டான் என்றான். அப்படி என்ன அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது? ஏன்னா எங்களுக்கு வேதத்துல வீட்டாருக்கு ஞானஸ்நானம் கொடுபட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுல ஒரு ஆள் 2 பேர் ஞானஸ்நானம் எடுக்கலே என்று வேதம் கதைக்குது. ரோமருடைய புத்தகம் நினைக்கிறேன். ரோமருடைய புத்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் அந்த கிரீட்டிங்ஸ் சொல்லி கொண்டு வரைக்கல எங்க 11வது வசனம், என் இனத்தனாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள், நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். அப்ப வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்ட ஆட்கள் என்று அவன் கதைக்கணும். அப்ப அந்த வீட்டில் கர்த்தருக்குட்பட்ட ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. விளங்குதோ? அதுல இந்த பிரின்சிபல். அப்ப கர்த்தருக்கு உட்படாத ஆட்கள் கட்டாயம் அங்க 1 வயசு 2 வயசு 3 வயசு பிள்ளை அவன் கதைக்கே இல்ல. இதுல வயசுல வந்துட்டு ஆனா அவர்கள் விசுவாசிக்க மாட்டேன் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கடை அல்ல. அதுல எங்கட கேள்வி, இந்த சின்ன பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா இல்லையான்றது இல்ல, விசுவாசிக்கிறவனா விசுவாசியாதவனான் கேள்வி. அதுல வீட்டாரில் விசுவாசிக்க கூடியவன் ஞானஸ்நானம் எடுக்கலாம், வீட்டார்ல விசுவாசிக்க மாட்டேன் விசுவாசிக்க ஏறாதண்டியாவும் ஞானஸ்நானம் எடுக்கலாம். அதுல வீட்டார் என்று வர்றதுல 3 சோடியும் உள்ளடங்கம்.
ஆனா குறிப்பிட்ட அந்த சோடியில யாராவது ஒரு ஆட்கள் அத சமய சம்பந்தமான விடயத்துக்கோ அல்லது சிவில் சம்பந்தமான விடயத்துக்கோ, அதாவது ஞானஸ்நானம் அல்லது சண்டை யுத்தம் என்று வரையக்கல அதுக்கான சில அதை பற்றி கிடைக்கிற வேத வசனங்களால அது ஆளப்பட வேணும். ஏதாவது வீட்டார் என்றதை அப்படியே முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள பகத்து போட்டு இல்ல இது சோறுதான் கதைச்சு கொண்டிருக்கிறது ஏதாவது என்றதை நான் சொல்ல வராது. அதை கவனிச்சுக்கணும். வீட்டார் என்று சொன்னா கட்டாயம் எல்லாமே இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, இல்லாமலும் இருக்கலாம். அப்படித்தான் இருந்தாலும் அதை என்ன விஷயத்தை பற்றி நாம கதைக்கிறோமோ அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அது அவர்களுக்கு பொருந்துமான்தான் கேள்வி. சோ வீட்டார் இந்த 31வது வசன அதிகாரத்தில் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை, அதாவது டபுள் காமன் இருக்கிறத பற்றி அவள் வேதமங்களை கதைக்குது. டபுள் காமன் வீட்டார் அனைவருக்கும் அயல இரட்டை புரை என்றது. இப்ப இந்த வீட்டார்ல எங்களுக்கு தெரியும் அந்த கான்டெக்ட்ல இருக்கு. அவன் மனுஷன் மனுஷியா இருக்கிறான், அதே நேரம் அவைக்கு பிள்ளைகள் இருக்குது. 28வது வசனம் அவள் பிள்ளைகள் எழும்பி அயல அப்ப முதல் சோடியும் சரி, 2வது சோடியும் சரி, 3வது சோடியும் இதுல இருக்குது. போன முறை நாம பார்த்தாங்க தன் வேலைக்காரிகளுக்கு தன் இந்த அடிப்படையில் அப்ப 3வது சோடியும் அப்ப இங்க இருக்குது. இந்த அதிகாரத்தில் 3 சோடியும் இந்த அதிகாரத்தில் கதைக்கப்படுறபடியா வீட்டார் அனைவரும் என்றதுல கட்டாயம் 3 சோடியும் உள்ளடக்கணும். இதான் இந்த கான்டெக்ஸ்ட் சூழமை. அயல உடுப்பு அது எஜமானியினுடைய பொறுப்பாக வேதம் எங்களுக்கு கதைக்க தொடங்கும். வேலைக்காரனுடைய ஆடை அல்லது உடுப்பு. சோ இப்ப எங்களுக்கு தெரியும் நம்ம காலங்களில் இந்த சத்தியங்கள் எல்லாம் வடிவாக அறியாமல் போனாலும் சில பெரிய கம்பெனிகள் தங்களுடைய வேலைக்காரிகளுக்கு உடுப்பு கொடுக்கிறது வழக்கமா இருக்குது. யூனிஃபார்ம் அது வேலைக்கான உடுப்பு கொடுப்படுது. அப்ப அந்த வேலைக்கான உடுப்பு கொடுபடுறது சில வழியில் அவர்களுடைய கம்பெனி அக்ரிமெண்ட்ல அதை எழுதியிருப்பினோம். ஒரு ஆளுக்கு நாங்கள் 2 சோடி உடுப்பு தான் கொடுப்போம், அதுக்கு மேல யாருக்கு தேவைப்பட்டா அவர்கள் காசு கொடுத்து வாங்கலாம். இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய ஃபேக்டரியில் அந்த அக்ரிமெண்ட்ல நாங்கள் அதை அடிக்கிறோம். நாங்கள் அது எந்த உடுப்பு கொடுக்கிறது, அது மேல் சட்டையும் கீழ் சட்டையுமா அல்லது மேல் சட்டை மட்டும்தானா என்றதுல எல்லாம் நாங்கள் தெளிவாக அந்த அக்ரிமெண்ட்ல எழுதி இருக்கிறோம். சில கம்பெனிகள்ல அந்த அக்ரிமெண்ட் இல்ல, எந்த உடுப்பு தாங்கள் உடுப்பு கொடுப்போம்ன்றது இல்ல. ஆனா எஜமானி தங்களுடைய வேலைக்காரர் போடுற உடுப்புகள் சம்பந்தமான கரிசனை எடுக்க வேண்டும் என்றதை வேதம் காட்டுது. அதுக்கான காரணம் அது அவர்களுடைய உடலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம். உடல் எங்களுக்கு உணவு எப்படி முக்கியமோ அதே மாதிரி உடையும் முக்கியம். உணவு என்னத்துக்கு முக்கியம்? சுகமா வாழ்றதுக்கு, அதே நேரம் நாங்கள் பிளமா வாழ்றதுக்கு. அந்த வாழ்க்கை முறையாளர்கள் வேலைக்காரர் தங்களுடைய வேலைகளை வினைத்திறனா விளைதிறனா செய்கிறது. யார வேலைக்காரியாலும் சுகம் எஜமானுடைய எதிர்பார்ப்பும் அங்க நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கு. அதில் இதே பிரின்சிபல்ல நாங்கள் இப்ப அந்த உடலுக்கு தேவையான உடைய பற்றியும் கதைக்கிறோம். Preserving the health, matter of good report. ஒன்று உடல் சுக பாதுகாப்பு. ஏன் உடைய பற்றி எஜமான்கள் கவலைப்பட வேணும், அக்கறைப்பட வேணும்? வேலைக்காரருடைய உடல் சுக பாதுகாப்பு. இரண்டாவது சமுதாயத்தில் நன்மதிப்பு. சமுதாய நன்மதிப்பு, மேட்டர் ஆஃப் குட் ரிப்போர்ட். சமுதாய நன்மதிப்பு. இந்த ரெண்டும் அங்க உடுப்பை பற்றி அக்கறை எடுக்கிறதால வேலைக்காரிகளுக்கும் அது நன்மை.
அதுல அக்கறை எடுக்கிற எஜமான்களுக்கும் அது நன்மை, அந்த கம்பெனிக்கும் அதால நன்மதிப்பு. ஏன் அந்த வெள்ளிக்கிழமைகள் சொன்னா டிஎஸ் ஆபீஸாக்கள் ஒரு கலர் சாரி ஒன்று உடுத்து கொண்டு போகிறார். அவர் அந்த குறிப்பிட்ட அந்த நாளுக்கு தாங்கள் அந்த கம்பெனி அல்லது அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் என்ற அந்த பிக்சரை படத்தை சமுதாயத்துக்கு கொடுக்கிறீங்க. அப்படி கொடுக்கறதோட கம்பெனிய அடையாளம் காணுறதுக்கும் அந்த நிறுவனத்தை அடையாளம் காண்றது மக்கள் மத்தியில அவர்களுடைய கண்ணியமான அந்த ஒழுக்கமான ஆட முறைகளால அது அவருடைய எஜமான்களுக்கு ஒரு நன்மதிப்பையும் கொண்டு வந்து கொண்டு இருக்கு. சில எங்களுடைய கம்பெனிகளை பொறுத்தவரை நாங்கள் நாளாந்தம் அந்த உடுப்பை அணிகிறதுக்கு நாங்கள் கேட்கிறோம். நாளாந்தம் அந்த உடை அணியப்படுறதுக்கான காரணம் அது நாளாந்தம் எங்களுக்கு போதிய அளவு உடுப்பு இருக்குது அவர்களுக்கு அணிகிறதுக்கு. அப்படி அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணி இருக்கிறோம். அதே நேரம் அவர்களுடைய வேலைக்கு அது பொருத்தமான உடுப்பு, வேலைக்கு அது பொருத்தமான உடுப்பு. அதனால நாளாந்தம் அதை அணிய சொல்றோம். அவர்களுக்கு போதிய அளவு உடுப்பு இருக்குது, அதை கம்பெனி கொடுத்து இருக்குது. அதே நேரம் அவருடைய வேலைக்கு அது பொருத்தமான உடுப்பு, அதனால அதை அணிய சொல்றோம். அந்த உடுப்பு போதிய அளவு இல்லாட்டித்தான் சில கம்பெனிகள் காசு அது அவதான் சாரி வேணும் இல்லை அவர்கள் அது இதோடும் அப்ப சரி உங்களோட காசு அப்ப நீங்கள் ஒரு நாள் அதை போடுங்க என்று சொல்லி அவங்க அதை யோசிக்கிறீங்க. ஆனா இது கம்பெனியே ஃபுல்லா அதை ப்ரொவைட் பண்றபடியில நாளாந்தம் போடுன்றதை நாங்கள் அதை கட்டளைப்படுத்துறோம். அது நேரம் நீங்கள் என்ன மாதிரி உடுப்பு உங்களோட விருப்பப்படி உடுப்பு போடலாம் என்று சொல்லிட்டா அது அந்த செய்யற தொழிலுக்கு பொருத்தமில்லாத உடுப்புகளை அமைஞ்சிச்சா அதால வரப்போற நஷ்டமும் பிரச்சனைகளுக்கும் எஜமான் முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. அதனால நாங்கள் ஷோ பண்றோம், இல்ல இந்த உடுப்பு பொருத்தமான உடுப்பு அதனால போட்டுக்கொண்டு வாங்க. அது என்னது பொருத்தம்? வேலைக்கு பொருத்தம். அதுல வேலையோட சம்பந்தப்படைக்கல உடல் தொழிலாளருடைய உடல் சுக பாதுகாப்பும் கம்பெனியினுடைய அல்லது எஜமானுடைய சமுதாய நன்மதிப்பு மட்டுமல்ல, வேலைக்கு பொருத்தமானதாகவும் அந்த உடுப்பு இருக்கிறதை நாம அதில் கவனிக்கிறோம். அதனால ஃபிட் ஃபார் த ஒர்க் அது சரியான முக்கியம். ஃபிட் ஃபார் த ஒர்க் ஒவ்வொரு வேலைக்கும் பொருத்தமான உடுப்புகள் வித்தியாசப்படும். ஒவ்வொரு வேலைக்கும் உடுப்புகள் வித்தியாசப்படும். அது பொருத்த பாட்டுக்கு நாங்கள் சில உடுப்புகள் நாங்கள் ஷர்ட் அண்ட் ட்ரவுசர்ஸ் போடுறோம், ஷூ அண்ட் சாக்ஸ் போட்டுக்கொள்ளுவோம். சிலர்கள் ஷர்ட் அண்ட் ட்ரவுசர், ஷூ அண்ட் சாக்ஸ், மற்றது டை. ஜப்னாலே நாங்கள் டை கட்டாமலும் அது அந்த ஒர்க்குகளுக்கு போறோம். சில வேளையில சில ஆட்களுக்கு அந்த டை கட்டாயம் கட்டணும்ன்றது அந்த வேலைக்கு பொருத்தமா இருக்கு, அதாவது செய்கிறேன். சில வேலைகள் நமக்கு தெரியும் நாம ட்ரவுசர் அண்ட் ஷர்ட் போட இயலாத வேலைகள். அப்ப அதுக்கு நாங்கள் அதுக்கு ஓவரால் கோட் தான் கொடுக்கிறது. அப்ப அது அப்படியே ஃபுல்லா இருக்கும், ஜிப் போட்டு அப்ப அதுக்குள்ள இறங்கி நாம ஜிப்பை இழுத்து விட்டுட்டு போடக்கூடிய உடுப்பு. அப்ப அதுல லூப்புகள் எல்லாம் அமைச்சிருக்கும், தேவையான ஆயுதங்களை கொழுவுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓவரால் இங்கிலீஷ்ல நாம சொல்றாங்க. அது சில குறிப்பிட்ட வேலைகளுக்கு அதுகள் தேவைப்படுது. எலக்ட்ரிக்கல் ஒர்க், மேல ஏறி நின்று வேலைகள் செய்கிறது, சில வகையான ஃபயர் ஒர்க்ஸ், அதுகளுக்கெல்லாம் பொருத்தமாக அதுதான். அவர்கள் வேற உடுப்பு ஒன்றும் அதுல போட இயலாது. அதனால உடுப்பும் அந்தந்த வேலைக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு எஜமான்கள் அதை ப்ரொவைட் பண்றீங்க கொடுக்குறீங்க, அல்லது அவர்கள் சில வேளையில செக்யூரிட்டி கார்டுக்கு பொருத்தமான அந்த உடுப்பு அவர்களை தச்சு அதை முதல் டவுன் பேமெண்ட் வேண்டி அவர்கள் அதை 2 ஜோடி முதல் கொடுக்குறீங்க, நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நாங்கள் தருவோம், கவனமாக யூஸ் பண்ணணும். அப்ப அதுகளுக்கு வித்தியாசமான உடுப்புகள், அவர்களுக்கு பிஸ்டல் வைக்கிறதுக்கான அந்த ஸ்லாட்ஸ் அதுகளை எல்லாம் செய்தால் இந்த உடுப்புகள் கொடுவாரு. அதுல இந்த உடுப்பு ஆபீஸுக்கு போறவனுக்கு தேவையில்லை. அந்த அங்க போடுற செக்யூரிட்டி கார்டாக்கள் போடுற ஷூ இல்ல ஆபீஸுக்கு போட்டு கொண்டு போற ஷூ, அது நாம சொல்றது சேஃப்டி ஷூஸ் போடுறோம். அதுல அந்த சேஃப்டி ஷூ அது
பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், மற்றது செக்யூரிட்டி கார்ட்ஸ், மற்றது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கர்ஸ், இப்படியான ஆட்கள்லாம் இந்த சேஃப்டி ஷூஸ் என்று சொல்லி போடுறது. அது நார்மல் ஷூவை விட அது எத்தனையோ மடங்கு விலை கூட. ஏன்னா அது காரன் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணிடாத விதத்துல அல்லது ஏதாவது பெரிய சாமான் விழுகேக்கல காலில் விழுந்தாலும் அதை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பல விடயங்களோட அந்த ஷூ மேனுபேக்சர் பண்ணப்பட்டு இருக்குது. அதனால வேலைக்கு பொருத்தமான உடுப்புகள், ஆடை அலங்காரங்கள்லாம் நாங்க இருந்து கொண்டிருக்கு. இதே விஷயம் சில வேளையில நாங்க கடல்ல அல்லது வயல்ல வேலை செய்ய அந்த உடுப்பு வித்தியாசப்படுகிறது. அங்க ஷர்ட்டும் நாம ட்ரௌசரும் போட்டு வேலை செய்கிறது இல்லை. நாங்க அங்க சில வேளையில வேதத்துல மாதிரி நாங்கள் உள்ளுடுப்புகளோ போடக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அளவான உடுப்புகளுடன் கடல்ல இறங்குறோம். அது சரியான ஒரு ஷார்ட் மாதிரி, ஷார்ட் அதாவது ரன்னிங் ஷார்ட்டை விட சரியான ஷார்ட்டான இதுகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு உடுப்போட அல்லது அந்த மேல போடுறது நம்ம நல்லா இறுக்கி பிடிக்கிறோம் இல்லாம நல்லா உடம்போட ஒட்டி கொண்டு கொஞ்சம் எங்களுக்கு நீந்துறதுக்கும் ஏற்ற மாதிரி அது இருக்கிறதுக்குமான உடுப்புகளோட இறங்குறோம். அப்ப அது ஒரு விதத்துல கடலுக்கு கரைக்கு வரைக்கும் நாங்கள் ஷேட்டை போட்டு சரவம் கட்டிடுறோம். ஏனென்றா அது பப்ளிக்கு வரக்கூடிய ஒரு உடுப்பு இல்லை. அது அந்த இடத்துல அங்க வேலை செய்து போட்டு அது அப்படிதான் நாங்கள் வேலை செய்யறோம். வேலை செய்ய வேணும், வேற ஒன்றும் செய்யல. இதைத்தான் இயேசு கிறிஸ்து கரையில நிக்கிறத பார்த்துட்டு பேதுரு தான் நிர்வாணமாய் நிற்கிறேன் என்றான். அதாவது அவர் போட்டிருந்த உடுப்பு அது பப்ளிக்ல வரையிலாத உடுப்பு. அது அந்த இடத்து கடலுக்குள்ள சரி, அதனால அவன் உடனே கடலுக்குள்ள குதிச்சான் என்று போயிட்டு அதுக்காக அவன் ஒன்றுமே போடாமல் நின்றான் என்ற அர்த்தம் இல்லை. அது இரண்டா நாங்கள் கடலுக்குள்ள கூட ஒன்றும் போடாம போறது இல்லை. நாங்கள் தேவையான உடுப்புகள் போட்டுக்கணும். எந்த தொழிலுக்கும் உடுப்பு போடாம ஒரு தொழில் இல்லை. எல்லாமே உடுப்பு போட்டு தான் தொழில் செய்கிறது. அதே மாதிரி நாம வயலுக்கு போய்க்கலையும் நாம அதுக்குரிய உடுப்பு சில வேளையில இப்பத்தியாக்கள் நல்ல ஷார்ட் மேரி ஒன்றை போட்டு இதெல்லாம் சில பேர் சரத்தை கட்டி அவர் கச்ச மேரி கட்டி சொருகி போட்டு அதை செய்கிறேனும் தலைப்பாகையோட அல்ல துடைக்கிறது. அதில் ஒவ்வொரு வேலைக்கும் பொருத்தமான உடுப்பாக அது இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும். உடுப்பு அதுல கடலுக்கு போறவன் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு அல்ல இப்படி இந்த நாம ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட்டும் தான் போட்டுக்கொண்டு கடலுக்குள்ள வந்தா இந்த அது விடாது இருக்கிறதுக்கும் பாய்கிறதுக்கும் அதில் அதுக்கேற்ற மாதிரி சில டிஷர்ட்ஸோ அல்லது வேற ஏதாவது போட்டுக்கொண்டு அதே நேரம் ஓப்பனா இருக்கிற டிஷர்ட்டும் போட இயலாது. ஏன்னா சில இதுகள் வந்தா பட்டா சுனைக்கும் கடிக்கும். அதுக்கு பிறகு அயல தங்களோட கால பட்டாலும் சுனைக்காத ஆனா நம்மள மாதிரி இந்த உடுப்புகளோட இருக்கிற ட்ரௌசர் ஒன்றும் இல்லை. அது வித்தியாசமான உடுப்பு முறைகள். அது போட வேண்டிய கண்ணாடி எல்லாம் அதுகள் எல்லாம் போட்டு அது அந்த உடுப்புகளோட வருது. நர்சஸ் அயலாக போடுறீங்களோ அதுக்குரிய அந்த பொருத்தமான உடுப்பாக அது அமைய வேணும். நர்சிங் உடுப்புகள் அது அயல அது அந்த பொருத்தமான உடுப்புடவைகள் அந்த வேலைக்கேற்ற உடுப்புடவைகளா இருக்க வேணும். வேலைக்கு பொருத்தமானதா வேலைக்கு பொருத்தமான விதத்துல தான் சில வேளையில நாங்கள் உடம்பினுடைய எந்த பகுதியை மறைக்கிறது என்றதும் வரப்போகுது. வேலைக்கு உடம்பினுடைய எந்த பகுதியை மறைக்கிறது என்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மேனேஜர்ஸா நாம அல்லது ஆபீஸ்ல நாங்கள் வேலை செய்யல எங்களுக்கு காலில் இருந்து உடம்பினுடைய இந்த கை பகுதி மட்டும்தான் எங்களுக்கு கைப்பகுதி மட்டும்தான் தெரியுது. மற்றபடி கழுத்தில இருந்து கீழே வரைக்கும் உடுப்பு போட்டு இருக்கோம், மறைச்சிருக்கு. ஏன்னா அந்த கைக்கும் அதை சில வேளையில நாங்கள் ஃபுல் ஸ்லீவாயும் நிக்கிறோம். ஏண்டா எங்களோட வேலைக்கு ஃபுல் ஸ்லீவா நிற்கக்கூடியதாக இந்த வேலை இருக்கு. அது கட்டாயம் இந்த கைகள் எல்லாம் கையும் அதுக்கு பயன்படுத்தி அதால் அது இடைஞ்சல் ஏற்படுத்தாத வேலை. அது நேரம் நாம மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிக்கல நாம ஃபுல் ஸ்லீவான ஒரு உடுப்பை போட்டுக்கொண்டு நாம ஷர்ட் போட்டுக்கொண்டு வேலை செய்ய வேண்டாம். அது எங்களுக்கு கொழுவுப்படும் சில வேலையில அந்த மெக்கானிக் வேலையில. இது நாங்கள் ஆபீஸ்ல ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணிக்கல. அதனால நாங்கள் ஹாஃப் ஸ்லீவோட அதை அடிக்கிறோம். என்ன அவர்களுக்கு பட்டாலும் இந்த கை பகுதியில அது கொழுவுறதா இல்லை. அதே டேபிள் அண்ட் சேர்ல கம்ப்யூட்டரோட இருக்கிறவனுக்கு கட்டாயம் அது ஹாஃப் ஸ்லீவ் அவசியம் இல்ல, ஃபுல் ஸ்லீவ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய உடல் பாதுகாப்பு சுவத்துக்கு ஆபத்து இல்லை. உடல் பாதுகாப்பு சுவத்துக்கு ஆபத்து இல்லை. ஆபத்துண்டா அந்த உடுப்புகள் இல்லாமல் ஆக்கப்படுது.
அப்ப இதான் இந்த பாயிண்ட். பிரின்சிபல் ஒப்புரவும் நீதியும் preserving the health, தொழிலாளியினுடைய உடல் சுகம் பாதுகாக்கப்படுற அடிப்படை நோக்கம். அதுக்காக உடுப்பு போடுறத பற்றி கதைக்கிறோம். அவன் உடுப்பு போடுறதால சுகம் இல்லாம போக போகுதுண்டா, அந்த உடுப்பு போடுறதால அவன் ஆபத்துல சிக்கிறான்டா, அதுக்கு பேர் அங்க நீதி செய்யப்படையில, ஒப்புரவு செய்யப்படையில்லை. அதான் பாயிண்ட். கையை கட்டிக்கொண்டு நாம கடலுக்கு பாய்கிறது இல்லை, அது மூச்சு விட இயலாத இடங்கள். அப்ப அயலாது நாம நீதி செய்யல. அந்த மாதிரியான இடங்கள் அப்படிப்பட்ட உடுப்புகளை போட தேவைப்படுத்த அது அயலாது. இந்த என்னங்களோட தலைப்பு, வேலை எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை நன்றாக நிர்வாகம் செய்தல். அதிகாரத்தை நல்லா நிர்வகிக்க வேணும் என்றா பொருத்தமான வேலைக்கேற்ற பொருத்தமான ஆடைகள் அணிகிறதுக்கு தான் அங்க பணிக்க வேண்டும். அதனால வீட்டாருடைய கடமைக்குள்ள எஜமான்கள் தங்களுடைய வேலைக்காரருடைய ஆடைகள் தொடர்பாக அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏனென்றால் அது அவங்களுடைய உடலோட சம்பந்தப்பட்டிருக்கு. உடலுடைய பாதுகாப்பு, உயிரினுடைய பாதுகாப்பு, அபாயங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் அது செய்யப்படும். ஈவன் இந்த இடத்துல கூட தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாது. ஏன் குளிருக்கு பயப்பட மாட்டேன் என்றா, அந்த குளிரை தாங்கிறதுக்கான உடுப்பு ஏற்கனவே ரெடியா இருக்கு. அதனால உடுப்பினுடைய அடிப்படை நோக்கம் அந்த நீதி, தொழிலாளருடைய சுகம், தொழிலாளருடைய பாதுகாப்பு. அதில் அவர்களுடைய சுகமும் பாதுகாப்பும் தான் அடிப்படையான நீதி என்றால் அதுக்கேற்ற மாதிரி தான் உடுப்புடைகள் அங்க கொடுக்கப்பட தொடங்கும். அதே நேரம் எங்களுக்கு தெரியும் நன்மதிப்பு, நன்மதிப்பு குட் ரிப்போர்ட். அந்த உடுப்புகளை அணியறதால அந்த ஆடிட்ட வேலை செய்யறினம், அந்த இடத்துல அந்த கம்பெனியா, அந்த பேங்கா, அந்த இன்ஸ்டிடியூஷனா என்றேக்கல ஆட்களுடைய மனதில் அதை குறிச்ச ஒரு நன்மதிப்பு எழும்ப வேணும். நன்மதிப்பு குட் ரிப்போர்ட், நல்ல அறிக்கை வரணும் அவர்கிட்ட இருந்து. இது அந்த 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 ஏதோ ஒரு கிழிஞ்ச சட்டை மாதிரி போட்டு கொண்டு போற அந்த ஆட்களும் என்ன, அது ஒரு விதமான ஒரு சாணி கலர்ல கொண்டு போட்டு கொண்டு போவாங்களே. ரெண்டாவது அங்க என்ன, அந்த கம்பெனியினுடைய அந்த குட் வில், நன்மதிப்பு கெடுபட தொடங்குது. அதனால உடுப்பினுடைய செலக்ஷன்ஸ், கலர் செலக்ஷன்ஸ்லயும் சரியான இம்பார்ட்டன்ட் வருது. இப்ப அது பொருத்தமா, உடல் சுகத்துக்கு பொருத்தமானதாக மிக முக்கியமா இருக்கிறதோட அதுக்கு சமனான அந்த நன்மதிப்பையும் கொடுக்கிறதாக இருக்க வேணும். அப்ப நன்மதிப்பு கொடுபடாத உடுப்புகள், அப்ப பேசிய கண்ணியம் இல்லாத உடுப்புகள் அணியப்பட இயலாது. கண்ணியமற்ற உடுப்புகள், நன்மதிப்பு நாம கதைக்க தொடங்கல. குட் ரிப்போர்ட், கண்ணியமற்ற உடுப்புகள், அது நாம சொல்றது பேஸ் அப்பரல்ஸ். பேஸ் என்று சொன்ன இழிவான ஆடைகள், இழிவான ஆடைகள். அதே நேரம் கம்பெனிக்கு அல்லது வேலைக்கு போறது கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி வலிக்கிட்டு போவீங்க. அப்ப அது அடுத்த பக்கம் எக்ஸ். ஒன்று இழிவான ஆடைகள், அடுத்தது பகட்டுக்காக போடுற ஆடைகள், பகட்டாடைகள். பகட்டாடைகள் பகட்டாடைகள் என்னதுன்னா தங்களை காட்டுறதுக்கு வலிக்கிடுற உடுப்புகள். அது ரோல் கோல்ல போடுற மாதிரி அது பெரிய விலை இல்லாட்டியும் ஆனா கலாம்புலாம் இருக்கு சில பேர் உடுப்புகள். ஆனா பார்த்தா பெரிய ரிச்சான உடுப்பு மாதிரி இருக்கு. அவட நோக்கம் என்ன? பகட்டு பேசிக்கா. அதே நேரம் உண்மையிலுமே காஸ்ட்லியான உடுப்புன்னு போடலாமாக்கள், சரியான விலை உயர்ந்த ஆடைகள். ஆனா வேலைக்கு அது பொருத்தம் இல்லை. அதனால ஆட்கள் அந்த மாதிரியான உடுப்புகளாக ஜோசிகள் ஏசுகள் அப்படிப்பட்டவர்கள் அரச மாதிரிகள் இருக்கிறீர்கள். என்னப்பா
கொமர்ஷியல் பேங்க்லயா இருக்கிறீங்க நம்ம அப்படியா பேங்க் அதுக்குரிய அந்த காஸ்ட்லியான அதுக்குரிய உடுப்பை போட்டுறது அந்த கிணத்துக்கும் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிறார். அதை வேணும்னா நாங்கள் நம்மளுடைய இப்ப கம்பெனியில் கொடுக்க கார்கள் அதுகளை நாம கதைக்கலாம். எல்லாம் அரச மாதிரி இல்லாட்டியும் அந்தந்த ஒரு பெரிய சீனியர் டைரக்டர் என்று சொன்னா அவர் ஓடுற காருக்கு அவருக்கு கொடுக்கிற அந்த கிணம் அங்க தெரியுது. அது சரியான காஸ்ட்லியான கார்கள். அதனால அது அல்லது அந்த கம்பெனியில வேலை செய்யல எங்களுக்கு இப்படி இப்படி ப்ரொமோஷன்கள் வருது. அதுல மேனேஜர் லெவல் வரையில இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அவங்க வெஹிக்கிள் அலவன்ஸ் வந்து போல கொடுக்குறாங்கன்னு அந்த கம்பெனியினுடைய நன்மதிப்பு அவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படுற வெஹிக்கிளால அந்த நன்மதிப்பு எடுக்கப்படுது. அது உண்மை. ஆனா உடுப்பால இல்ல. அது அதெல்லாம் சரியான அக்கறைய கவனம். கடைசியில வேலைக்கு போறவங்களை பார்த்து இவரை நாங்க ஓனர்ன்ற அளவுக்கு யோசிக்க வேண்டி வந்துடும். இஸ் தி ஓனர் ஆஃப் த கம்பெனி போட்டுக்கொண்டு ஒரு உடுப்புல அது கடைசியில என்ன நடக்குது? ஓனருக்கும் வேலைக்காரருக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆக்குது. ஆகல பைபிள் சொல்லுது அப்படி வித்தியாசம் இல்லாம ஆக்குறது பாவம். சமுதாய அந்தஸ்து அந்தந்தாக்களோட அந்தஸ்த மட்டும் காட்டும். அந்தஸ்து குறைஞ்சியால் அந்தஸ்து கூடுதல் மாதிரி வெளிக்கிட்டு போறது பகட்டு. பேசிக்கா அது ஒரு மாலம். அது ஒரு படத்தை கொடுக்குது. இவர் ஏதோ பெரிய ஒரு ஆளாக்கும் அங்கே. ஆனா அங்க சரியான கீழ்மட்ட நில ஊழியக்காரர் வேலைக்காரனோட அதுல எஜமான்கள் அதுல சரியான கவனம் வேலைக்காரர் என்ன உடுப்பு போட்டுக்கொண்டு வரணும். மேபி அதுகள் எல்லாத்தையும் மோனிட்டர் பண்றதுக்கு அவங்க பெரிய பெரிய கம்பெனி தாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உடுப்ப. இந்த கரைச்சல் வேண்டாம். இந்த கரைச்சல் வேண்டாம். அதனால பகட்டான ஆடைகளும் வேலாது, இழிவான ஆடைகளும் மேலாது. ஒரு டீசன்ட் அண்ட் ஆர்டர்லியான கம்பெனிஸ், டீசன்ட் அண்ட் ஆர்டர் என ஒழுங்கும் கண்ணியமுமான கம்பெனிகள் அவர்கள் ஆண்களுக்கான போடக்கூடிய உடுப்புகள் என்ன, பெண்கள் போடக்கூடிய உடுப்புகள் என்னன்னு அவங்க படங்களோடு அடிச்சு கொடுத்துருவாங்க. அதுலயும் லெவல் 1 நாட்கள் என்ன உடுப்பு போடலாம், மேனேஜர் லெவல் அல்லது எக்ஸிகூட்டிவ் லெவல்ல இருக்கிறார்கள் என்ன போடலாம், மேனேஜரியல் லெவல்ல இருக்கிறார்கள் என்ன உடுப்பு போடலாம் அடிச்சு கொடுத்துடுறோம். அப்ப மேனேஜரியல் லெவல்ல இருக்கிற ஆள் போடுற உடுப்பு எக்ஸிகூட்டிவ்ல இருக்கிறதும் கீழே இருக்கிறார்களும் போடலாம். அதுக்கு கோட் அண்ட் ஸ்கர்ட் அல்லது அந்த கோட் ஷூட் போடுற லேடிஸினுடைய போடேக்கல அது அங்க இருக்கிற ஸ்டாஃப் லெவல் அல்லது எக்ஸிகூட்டிவ் லெவல் உதாரணத்துக்கு அவ போடலாம். மேனேஜரியல் லெவல்ல வேற அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்து வேற யாக்கள் அந்த கோட் அண்ட் ஷூட் போடலாம். அப்ப அவங்க அதுக்கு தக்க வைக்கிறாங்க அவர்களுடைய லெவல்களை. எல்லாரும் கோட் ஷூட் போறவங்க யாரு மேனேஜர் யாரு என்ன லெவல் உண்டு. கடைசியில் அது ஒரே குழப்பம். கடைசியில பாவேலா இது மெல்ல அங்க நிக்கிற ஸ்டாஃப் லெவல் ஆகலாம் பெறதான் நம்ம பெரிய ஆள் போல என்ன வெளியே வர செய்யறதுக்கு என்னன்னு தெரியாது. அதனால அவங்க கம்பெனிகள்ல அதுகளை ஒழுங்குபடுத்துறாங்க. இந்த மேனேஜர் அண்ட் அப் நீங்கள் யூ கேன் வேர் காட்டன் ஷூட். மேனேஜர் கீழே இருக்காங்களோ அதனால காட்டன் ஷூட் போடலாம். அந்த பதவி வந்த அப்புறம் நீ போடலாம். அப்படியும் போடேக்கல காட்டன் ஷூட் போடேக்கல எப்படிப்பட்ட கோட் போடலாம், எப்படிப்பட்ட ஸ்கர்ட் அணியலாம், அந்த ஷூட் பெறைக்கல அவங்க அதையும் மோனிட்டர் பண்றாங்க. அதனால என்ன மாதிரியான அந்த கோட் ஷூட்டுக்கு பொருத்தமான சப்பாத்து என்ன அதையும் 2-3 சஜஸ்ட் பண்றாங்க. நீ வளமையா போடுற மாதிரி ஏதோ ஒரு சப்பாத்தை கொண்டு போகலாம் கோட் ஷூட்டுக்கு. அதுக்குரிய ட்ரெஸ் கோட் அவங்க அதை ஒன்று இல்ல 2-3 அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் இது போட கட்டாயம் இதுதான் போடணும்ன்றதுல யூ கேன் வேர் சாரி. சாரி நீங்க கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அவன் கோட் ஷூட் நீங்க போட போறப்பெல்லாம் சாரி கொடுக்கலாம் அல்லது. ஆனா இதுதான் போட போறீங்கன்னா இப்படிதான் போடலாம். ஏன்னா அதனோட அந்த நன்மதிப்பை அவங்க சமுதாயத்தில் அவர்கள் வந்து போய்க்கலாம். அந்த நன்மதிப்பு அந்த ஆட்களோட அந்த கம்பெனிக்கு அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அதனால ஸ்கூலுகளுக்கு போய்க்கல பிரின்சிபல்
கொஞ்சம் பெரிய பள்ளிக்கூடம், கொஞ்சம் நல்ல பள்ளிக்கூடம், இங்கிலீஷ்ல இருக்கிற பள்ளிக்கூடம், அவளுக்கு போடக்கூடிய அந்த ஷூ சாக்ஸ் அதெல்லாம் சரியா கவனிக்கலாம். எல்லாம் ஷர்ட்டினுடைய கலர் இதெல்லாம் எல்லாம் வெள்ளை தான். ஆனா ஒன்று மஞ்சள் வெள்ளியா இருக்குது, ஒன்று ஆஃப் ஒயிட்டா இருக்குது, ஒன்று நல்ல பியூர் ஒயிட்டா இருக்குது, ஒன்று சொப்தான் போறோம், ஒன்று கருப்பு வெள்ளியா இருக்கா. இது மஞ்சள் கருப்பு வெள்ளியா என்ன மாதிரி? ஏன்னா வெள்ளி அப்படி அது என்ன பிடிச்சு போச்சு, மஞ்சள் அடிச்சு போச்சு. அதனால அப்படி போயிடலாம். வாசல்ல நின்று பார்க்கறாங்க என்ன மாதிரி கோலத்தில் ஆள் உள்ளுக்கு வருகிறார். சோ என்ன ஏதோ ஒரு டஸ்டன் தட்டேல ஒன்று பேர் அப்படியே வலிக்கிட்டு வேற இருக்கல. அவன் இது என்ன இஷ்யூ இது? அதுல இதெல்லாம் அந்தந்த ஸ்கூலினுடைய தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கௌரவத்தை அவங்க அதோட ஏன்னா வெளியில அவங்க வரையக்கல எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்ன்றது இவர்களோட இந்த நன்மதிப்பு வெளியில கொடுவாரு. ட்ரெஸ் கோட் வேதத்துல உடுப்பு ஆடைய பற்றி நாம நிறைய படிச்சிட்டோம். எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை களைஞ்சு அவ விட்டு போட்டு அவ உபவாசத்துக்கு கடவுளுக்கு முன்னால தாழ்மைப்படுத்துற உடுப்போட அவ இருந்தவ. ஆனா அரசனுக்கு முன்னால போகணுமோ திருப்பி ராஜவஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு தான் போகணும். அயல எங்க போற வெளியிட்டு சமுதாயத்துக்கு முன்னால வரைக்கல அந்த நன்மதிப்பு இப்ப கடத்தப்படுது. யார சந்திக்க போறது அயல வேதம் அதுல வெரி கிளியர். இயேசு கிறிஸ்து கிழிஞ்ச உடுப்பு போட்டுக்கொண்டு அல்லது கீழானோட அவற்ற உடுப்புக்கே சீட்டு போடுற அளவுக்கு ஒரு உடுப்பு போட்டிருந்தவர். அது முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது, அது இடையில தைக்கப்படையில. அதுல கிறிஸ்து அவர் ரபியினுடைய அந்த ஆடைகளோட தான் அவர் அதுல இருக்கிறார். ஆனா அதுக்காக இவ்வளவு மாதிரி பெரிய இடுப்பு நாடாலாம் கட்டி கொண்டு தெரியல. ஆனா போட்டதுல கண்ணியமான அந்த தரத்தை காட்டுற ஒரு உடுப்பு. அதுல அந்தந்த ஆட்கள் போட வேண்டிய உடுப்புகள் இருக்கு, அது நாங்கள் வேதத்துல படிச்சிருக்கோம். சோ எஜமான்கள் தங்களுடைய வேலைக்காரர்களுடைய ஆடைகள் தொடர்பாக அக்கறை எடுக்க வேண்டும் என்று அது உடம்போட சம்பந்தப்படுது, உடலுக்குரிய வகையில. அந்த உடலினூடாகவும் ஒன்று உடல் நலம் பாதுகாக்கப்படுறதுக்காக உடுப்பு போடுறது அக்கறை எடுக்கிறேன். அதுல குட் நல்ல மதிப்பு அடைகிறதுக்காக, குட் ரிப்போர்ட் சமுதாயத்தில் நன்மதிப்பு அடைகிறதுக்காக அந்த உடுப்புகள் போடப்படுகிறது. அந்த நன்மதிப்பு எம்ப்ளாயிக்கும் வரும், எம்ப்ளாயருக்கும் வரும். அதாவது எஜமானிக்கும் அதால நன்மதிப்பு வரும். அதனால அதை போடுற அந்த வேலைக்காரருக்கு நன்மதிப்பு இருக்கு. அதனால நாங்கள் அந்த உடுப்புகள் நாமல் கவனிக்க வேண்டி இருக்கு. சோ இப்ப பொதுவாக நாங்கள் உடுப்பு சரி இது ஆயிரம் இழிந்த உடுப்புகள் அல்லது பகட்டான உடுப்புகள் என்று நாம கைக்கல. இப்ப இழிந்த உடுப்புகள் என்று நாம சொல்லுறது என்ன? பொதுவாக இழிந்த உடுப்புகள் பேஸ் அப்பரல், இழிந்த உடுப்புகள். இழிந்த உடுப்புனா கிழிஞ்ச உடுப்பு இல்லை, கிழிஞ்சதும் பெரும், அது இழிவுதான். இப்ப சில பேர் ட்ரௌசர் போடுவீனம், இங்க ஒரு கிளியல் கீழே ஒரு கிளியல், என்னடா இவன் முந்தி இங்க கிழிஞ்சிருக்கேன் ஆட்கள். இப்ப கிழிச்சிட்டு போனாதான் அது பெரிய ஒரு கல்யாண வீட்டுக்கு போவின நம்முடைய ஆட்கள் பார்த்தா ஆட்கள் போடுற உடுப்பிலே தெரியுது அதுகளோட தரம் என்ன என்று சொல்லி. சோ பேஸ் என்று சொன்ன அடிமட்ட அச்சனம். இன்னும் மூளையில புத்தியில அதுகள் இழிஞ்ச சேனம். ஆனா போட்ட உடுப்பு காசு நிறைய கொடுத்தால் வேண்டி போடுறது, காசு கிடக்கு. ஆனா இழிந்த சேனம் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பியல், கண்டிருப்பியல். அப்படிப்பட்ட ஆக்களை எல்லாம் நகைகள் நட்டுகள் எல்லாம் போட்டு அள்ளி போட்டுக்கொண்டு போவினோம், எல்லாம் போட்டுக்கொண்டு பெண்கள். ஆனா உடுப்பு அதோட உடுப்பை பார்த்தா இழிஞ்ச உடுப்பு. ஆனா சாரகிட சரியான விலை. ஆனா முதுகுல அரைவாசிய காணையில, இடுப்புக்களை அரைவாசிய காணையில. ஆனா தான் சாரியவர் கை பிளவுஸ்ல கையோட புலத்தையும் காணையில, முன்னுக்கு பிளவுஸ்ல முக்காவாசிய காணையில. இத பார்த்தா கல்யாண வீட்டுக்கு போகுதா? இதெல்லாம் அது அவ நிக்கிறீன்னு தங்களோட காசையும் இதை பெருமையும் காட்டுறது பகட்டன். ஆனா சொஸ்த புத்தி உள்ளவனுக்கு தெரியும் இது இழிஞ்ச சனம். அதுல இழிஞ்ச உடுப்புன்றது இப்ப அங்கதான் தொடங்குது. இழிந்த ஆக்கள் மண் புத்தியில அந்த
அவர்களுக்கு ஒளியூட்டம் கிடைக்க இல்லை. எது எது மக்களுக்கு முன்பாக உண்மையில அது கௌரவமான உடுப்பு என்று சொல்லி, கௌரவமான உடுப்பு. அதனால எஜமான்கள் அதையும் கவனிக்க வேணும். ஏன் இந்த இப்படிப்பட்ட உடுப்புகள் போடணும், இந்த மாதிரி காரியங்கள், இப்படி விஷயங்கள் சில வேளையில இப்ப நமக்கு சொல்றேன், நம்ம ஸ்கூலுக்கு போய்க்கல தலைவட்டு நீங்கள் இந்த தலைவட்டு அவங்க போட்டு படப்போயை போட்டு காட்டுறாங்க. இந்த இது காலோட குலத்தோட நிக்கணும், ஆண்களுக்கு பின்னுக்கு சரியாக அது இருக்கணும். ஒரு விதத்துல அந்த ஆமி கட்டல போலீஸ் குரோப் மாதிரி இல்ல, இடையில இப்படி கீழே கரையான் அரிச்ச மாதிரி அரைவாசி அரிச்சு போட்டு நடுவில் ஒரு தொப்பி வச்சு கொண்டு இங்க வராத வந்தா வீட்டாருக்கு மொட்டையை வெட்டுன்றாங்க. இல்ல தாடி வச்சு கொண்டு நீ ஸ்கூலுக்கு வரையலாது, இல்ல மீசையெல்லாம் ஷேவ் பண்ணணும். ஏன் அவங்க அதை சொல்றேன்னா அது அந்த நன் மதிப்பா அந்த இது எந்த பள்ளிக்கூடம் படிக்குதுன்றது அங்க காட்டு. சென்ட்ரல் காலேஜில் படிக்கிறதுக்கும் சென்ட் ஜோன்ஸ்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா போடுற உடுப்பிலையும் மக்கள்கிட்ட வெளிக்கிட்டு போற நிலையில பேட்ரிக்ஸ்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுவும் அங்க வெளிவன் அந்த ஃபாதர் மேரோட அடியில டிசிப்ளின் அப்படி. ஏன் அந்த எது எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றது. அப்ப பேங்கள்லையும் பொதுவாக ஸ்கர்ட்டினுடைய சைசஸ் கொடுக்கல முழங்காலுக்கு கீழே எலும்பி நிக்கிற அளவும் அவங்க கீறி கொடுத்திருக்கிறாங்க. அளவு அந்த ஸ்லிப் அந்த வெட்டு எந்த அளவுக்கு இருக்கலாம் என்றதையும் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வேலை தளத்துல வர்ற சனத்துக்கு முன்னால இழிஞ்ச ஆட்களா நீ வேலை செய்யலாம். சரியான சீரியஸா இந்த இதைத்தான் நாங்க சொல்றோம். ஆட்கள் உண்மையில சரியான புத்தி கொஞ்சம் சரி வந்த ஆட்கள் இப்படிதான் யோசி. ஏன்னா கடவுள் அப்படிதான் யோசிக்கிற. அது கடவுளுடைய அந்த அறிவு, கடவுளுடைய அறிவு. ஏன் நாங்கள் இழிஞ்ச உடுப்புகளை பற்றி சரியா கவனம் அக்கறை எடுக்கிறோம்? ஏன் எங்களுக்கு அக்கறை என்றால் மனுஷரால வர்ற மதிப்புக்கு இல்லை எங்கட நோக்கம். முதல் கடவுள் அதை எப்படி பார்க்கிறார் எங்கட நோக்கம். ஏன் ஆடைய முதலாவது தோற்றுவித்தவர் யாரு? ஆடைய தோற்றுவித்தவரே கடவுள். ஆதியாகமம் 3 அதுதான் பிரின்சிபல். அப்ப அப்பரல் ஒரிஜின் ஆஃப் அப்பரல் ஃப்ரம் காட். உடுப்ப முதலாவது இந்த உலகத்தில் உண்டு பண்ணுவர் கடவுள். ஆதியாகமம் 3 இரண்டாவது பிரின்சிபல் பாவ வீழ்ச்சியினால் தான் ஆடை அணிதல் தொடங்கினர். பாவ வீழ்ச்சியினால் ஆடை அணிதல் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் ஆதியாகமம் 3. ஆகவே இந்த மாதிரியான இந்த பிரின்சிபலாலே நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். உடுப்பு கடவுளாக தொடக்கப்பட்டபடியால நாம போடுற உடுப்புகள் கடவுளோட நேரடியா ஒரு சம்பந்தத்தை காட்ட தொடங்கும். விளங்குதோ? மனுஷர் போடுற உடுப்பு எல்லாமே கடவுளோட சம்பந்தப்பட தொடங்கும். எப்படி ஆணும் பெண்ணும் கடவுள் படைச்சது, அதனால எந்த ஆணும் பெண்ணும் அந்த உருவாக்கமும் அவர்களுடைய செயல்பாடும் கடவுளோடு சம்பந்தப்படுது. எப்படி சமயம் கடவுளால் தான் ஆரம்பிக்கப்பட்டது, அதனால மனுஷர்கள் தாங்கள் சமயங்களை பற்றி கொண்டிருக்கிற அந்த அக்கறைகளும் அல்லது யோசனைகளும் கட்டாயம் கடவுளோடு சம்பந்தப்பட தொடங்குது. மொழிகள் கடவுளால்தான் உருவாக்கப்பட்டது, அதனால மொழிகளோட சம்பந்தப்படுகிற விடயங்கள் அது கடவுளோட ஒரு தொடர்பில் இருக்க போகுது. இனங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டது, அல்ல இனங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளோட கட்டாயம் தொடர்பட்டு இருக்கு. வானமும் பூமி கடவுளால் தான் தொடக்கப்பட்டது, அதனால வானமும் பூமியின் சமுத்திரத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் கடவுளோட ஒரு தொடர்பில் இருக்குது.
கடவுளை விட்டு போட்டு ஏதாவது இதுகள் இந்த விஷயங்கள் கையாளப்பட தொடங்கினா அதுக்கு பிறகு அழிவுதான். ஏண்டா அதை தொடக்கினவரை விட்டு போட்டு தாங்கள் ஏதாவது செய்யலாம் என்று மனுஷர் யோசிச்சார். மரங்களை வெட்டுறது, சின்ன குஞ்சங்குரும்பான் மீன்களையும் குஞ்சுகளையும் பிடிச்சி சாக்கொள்றது ஆண்டவருக்கு அது பிரச்சனை. ஏன்னா இந்த பூமியில இந்த எக்கோ சிஸ்டத்தை, இந்த இக்காலஜி, அதாவது இந்த சூழலியலை படைச்சதுதான். அதுகளை எப்படி கையாளோடு மட்டும் ஏற்கனவே வெளிப்படுத்தியும் வச்சிருக்கிறார். அதில் அதுகளை பார்க்காம நீதான் அதுக்கு பொறுப்பான மாதிரி வலிக்கட்டியோ கடைசியில நீ அழிவ, மனுஷர் அழிவின. அதுல தேவன் அப்படித்தான் அதை டீல் பண்ற. அதே விதமா தான் உடுப்பும் ஆடையும் நாங்கள் தொடக்கிறது இல்லை, அது கடவுள் தொடக்கின விஷயம், கடவுளால தோற்றம் பெற்ற விஷயம். ஆண்டவர் ஆதாமுக்கு மேவாளுக்கும் he gave a coat, அவர்களுக்கு ஒரு கோட் கொடுத்தார். அதாவது மேலே இருந்து கீழே வரைக்கும் வரக்கூடிய நம்ம கோட், அதாவது உடம்ப மூடுற கோட். அதுவும் அவரது ஸ்கின் கோட், தோலால் அவர் செய்து கொடுத்தார். அதுல அப்ப எங்களுக்கு தெரியுது கோட் போடுறதனூடாக அவர்களுடைய சுகங்களையும் ஆபத்துகள் என்று காக்கப்படுறதையும் அவர் விரும்பினார். அது நேரம் பாவத்தில் விழுந்தாலும் அந்த இழிஞ்ச நிலையில தங்களோட உடல் உறுப்புகளை வெளியில காட்டுற அந்த பாவகரமான இழிந்த நிலையில அவர் மூடினார். அப்படி கோட் நாம போடக்கல அங்க ஒன்று உடம்பினுடைய இறுக்கங்களை காட்ட ஏறாது. உடலினுடைய பகுதிகளை, பிட்டத்தையோ அல்லது நெஞ்சையோ அல்லது நம்மட வயிற்றையோ அதை ஒண்ணு காட்டாது. ஏன்னா அது தொலை அப்படியே இருக்கிற அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டைல், அது பேர நாம கோட் என்று சொல்லுவோம். ஆண்டவர் தான் முதலாவது அந்த உடுப்பை அவர் டிசைன் பண்ணின வழியால மனுஷருக்கு உடுப்பு எப்படி அவரோட உடம்புல அணியப்படுவதற்கான அந்த வரன்முறையை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால கிறிஸ்தவ எஜமான்களா எங்கட வேலைக்காரனுடைய உடுப்புகள் அவர்களுடைய நன்மதிப்புக்கும் கம்பெனியினுடைய நன்மதிப்புக்கும் என்றது மட்டுமில்லாம கடவுளுடைய நன்மதிப்போடு சம்பந்தப்பட தொடங்குது. கிறிஸ்தவ எஜமான்களா நாம கதை கேட்க, அல்ல கிறிஸ்தவ வேலைக்காரரா நாம நம்மளை யோசி கேட்க, நாம கம்பெனியினுடைய நன்மதிப்புக்கு மட்டுமில்ல கடவுளுடைய நன்மதிப்போடு சம்பந்தப்பட தொடங்கும். கடவுளுடைய நன்மதிப்போட அதுல நாங்கள் ஆடை உடுத்தேக்கல ஆட் அ குட் ரிப்போர்ட்டுக்கு நாம உடுப்பு கொடுக்கிறோம், கர்த்தருடைய நன்மதிப்புக்கு. எங்களை பார்த்தா கிறிஸ்தவ ஆண் கிறிஸ்தவ பெண் என்று அடையாளம் காணத்தக்க விதமான ஆடையாக அது இருக்க வேண்டும். அதான் எங்களுடைய முதலாவது நோக்கமே. கர்த்தரால அது அங்கீகரிக்கப்படுகிறா, அவருக்கு அது பெருமை என்றா கட்டாயம் அது எங்களுக்கும் பெருமை, கம்பெனிக்கும் பெருமை. கர்த்தருக்கு பெருமையா இருக்க வேண்டும், மற்றாக்களுக்கு பெருமை இல்லாம போயிடாது. கர்த்தருக்கு சமாதானமான ஒரு விஷயம் மற்றாக்களுக்கு சமானம், மனுஷருக்கு சமானம் இல்லாம போயிடாது. சிலவன மனுஷனுக்கு சமானம் இல்லாம ஆகலாம். ஏண்டா அவருடைய புத்தி இருண்டு போய் கிடக்குது, அவர்கள் பிசாசனுடைய ஆட்சிகளை இருக்கிறார். அதனால சிலவனையில அவர்களுக்கு அது சரி வராம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு சரி என்றா எங்களுக்கு சரி. எங்களோட யோசனையில முதலாவது கடவுளும் அவற்ற ராஜ்யமும், அதுக்குரிய விதத்துல எங்களுடைய சாட்சி, எங்களுடைய உடுப்பினுடைய நாங்கள் சுவிசேஷத்துக்கு அறகுவல் விடுறோம். எங்களை புத்திய தெளிய பண்ணின அந்த வேத வார்த்தைக்கும் கிறிஸ்துவுக்கும் மகிமையை கொண்டு வரோம். அதனால இழிஞ்ச உடுப்புகளோ பகட்டு உடுப்புகளோ எங்களால போடவே பகட்டான உடுப்புகளை நான் ஏற்கனவே சொல்லி ஒன்று ஆக்களை வஞ்சிக்கிற உடுப்பு முறைகள், வஞ்சிக்கிற உடுப்பு முறைகள், வஞ்சிக்கிறன்னு சொன்னா ரோல் கோல்ல வேண்டி போடுறது, அல்லது பெரிய உடுப்பு, பெரிய காஸ்ட்லியான உடுப்பு மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கிற, அதனால சரியான விலை குறைஞ்ச உடுப்பை போடுறது, அதுக்கெல்லாம் அந்த வஞ்சிக்கிற, அது பகட்டுக்கு போடுறது. அந்த நோக்கம் கர்த்தரால ஏற்றுக்கொள்ளப்படையே இராது, கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால மற்ற பக்கம் சரியான எங்கட தகுதிக்கு மிஞ்சின உடுப்புகளை உடுப்ப தொடங்குறது.
எங்கட வருமானத்துக்கும் எங்கட ஏனைய குடும்ப வாழ்க்கைக்கும் பொருத்தம் இல்லாத செலவு செய்து உடுப்புகளை வேண்டி போடுறது. அது கத்தரால ஏற்றுக்கொள்ளப்படல, கத்தருக்கு மகிமையும் இல்லை. அது அவ போற உடுப்புல பாத்தி அது நல்ல நல்ல வடிவு, நல்ல ஸ்டைலா, நல்ல ஒரு நீட்டா இருக்கும், இல்ல நல்ல இதா இருக்கும். அது எல்லாம் சரி யாக்களுக்கு முன்னால. ஆனா ஒரே ஹாஸ்பிட்டலும் ஒரே வருத்தமா இருக்குது. அப்ப என்ன நடக்குது அங்க? உடம்புக்கு போஷிப்புக்கு ஊட்டச்சத்துக்கு வேண்டியது அங்க செலவழிக்க வெளியால ஆக்களுக்கு காட்டுற உடுப்புக்கு தான் உங்களவு செலவு நடக்குது வீட்டுல. அதனால அங்க மற்ற பக்கத்துல செலவுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு தடவை சாப்பாடு இல்லை, ஆனா மற்றாக்களுக்கு முன்னால வெளியில போயிட்டு தங்களை ஒரு ஆக்கள் காட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் இதைத்தான் பகட்டுக்கு உடுப்பு கொடுத்துறாங்க, பகட்டுக்கு உடுப்பு கொடுத்த. இதுவும் கத்தருக்கு பிடிக்காது. இது என்ன மாய்மாலம் இது நீ செய்கிற? அதனால நாங்கள் ஜதார்த்தப்படி நாங்கள் உடுப்பு கொடுக்கிறோம், ஜதார்த்தத்துக்கு ஏற்றபடி. அதுக்காக நாங்கள் கண்ணியமான ஒரு நீட்டான உடுப்பு. அதே நேரம் இழிஞ்ச உடுப்பு இல்லை. அப்ப இழிந்த உடுப்புகள் என்ற அந்த விஷயம் வரைக்குள்ள நாங்கள் மனதில் வைக்க வேண்டிய பிரின்சிபல் ஒன்று, நாங்கள் கர்த்தருக்கு மதிப்புள்ள உடுப்புகள்லாம் உடுத்தவு. இரண்டாவது நாம ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, நாங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறோம், நாங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறோம், நாங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறோம். ஆகையால பாவம் வஞ்சிக்கும், நம்ம பாவம் வஞ்சனை உள்ளது. பாவம் பல காரணம் காட்டும் எங்களுக்கு அப்படி இழிவான உடுப்புகளை உடுத்துறதுக்கு. ஆகையால நாம பாவத்தில் இருக்கக்கூடிய நாம பூரண பரிசுத்தர் இல்லை இன்னும். அதனால நாம ஆடைகளில் உடுப்புகள்ல சரியான கவனமா இருக்க வேணும். கர்த்தருக்கு மகிமையாக அது இருக்குதா, கர்த்தரால ஏற்றுக்கொள்ளப்படுமா? கர்த்தரால ஏற்றுக்கொள்ளப்படுற உடுப்பு கட்டாயம் அவற்ற சத்தியங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் மட்டும்தான் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால அப்படிப்பட்ட அந்த இழிவான உடுப்புகள் நாங்கள் கருதுற ஒரு குறிப்பான சில கேட்டகரியை நாங்கள் சொல்லலாம், கேட்டகரி நாங்கள் சொல்லலாம். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமானது. ஒன்று, முதலாவது கேட்டகரி இழிஞ்ச ஆடை. form fitting apparels, form fitting apparels, அதாவது உடல் அமைப்புகளை காட்டும் ஆடைகள். form fitting இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். form fitting அதாவது நம்மளுடைய உடம்பினுடைய நெளிவு சுழிவுகளை காட்டத்தக்க விதமா போடுற உடுப்புகள். அப்ப ஆண்களுக்கும் தாங்கள் ஜிம்முக்கு போறீங்கன்னா அல்லது தாங்கள் நல்ல பொடிய ஃபிட்டா வச்சிருக்கிறீங்கன்றதுக்கு போட்டுக்கிற டிஷர்ட்டை பார்த்தா அந்த டிஷர்ட் வெடிக்கிற மாதிரி டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு போவாங்க. சில மோட்டார் சைக்கிள் ஓட பெரிய பார்த்தா அப்படியே உடம்பு அப்படியே காட்டுது. அந்த அந்த டிஷர்ட் ஒன்று ஓட்டுருவாங்க, ஆனா அது உடம்பு அப்படியே காட்டுது. அது டூ டைட் அந்த உடுப்பு, அதான் ஃபார்ம் ஃபிட்டிங் என்று சொல்றது. இதே பெண்களுக்கும் பொருத்தம். அதுல இந்த மாதிரி இது இழிஞ்ச உடுப்பு. இப்படி ஒரு நாளும் ஆபீஸுகளுக்கோ பேங்குகளுக்கோ வர்றதுக்கு அவங்களே இடம் கொடுக்கறது இல்லை, சரியா? அதனால சரியான கவனமா இருக்கணும். நம்ம ஃபார்ம் ஃபிட்டிங் உடுப்புகள், FORM எங்களோட உடல் அமைப்பை அப்படியே ஃபிட் பண்ணி காட்டுற உடுப்புகள் போடலாம். அது இழிவான உடுப்புகள். சின்னாக்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கணும். இதெல்லாம் சரியான கவனமா. இதெல்லாம் பேஸ் க்ளோதிங், பேஸ் க்ளோதிங், அதாவது சரியான கிழிஞ்ச அடிமட்ட உடுப்புகள். இந்த உடுப்புகள் பேஸ் பேஸ். அது நேரம் இப்ப நாம பார்க்கிற சில பேர் என்னன்னு சொல்ற இடுப்பிலிருந்து வழுகி கொண்டு போற உடுப்புகள், இடுப்பிலிருந்து வழுகிற உடுப்புகள் பார்த்தா தவிர அண்டவையா தெரியுதோ இல்லையோன்ற கவனம் எல்லாம் இல்லாக்க. அது அல்ல, அது நாம போடுற உடுப்புல எல்லாம் ஓகே, நாம இறுக்கி தானே நாம போட்டு இருக்கிறோமோண்டா தெரியாத அளவுக்கு அது இறுக்கி இருக்குது. ஆனா இது
அதாவது ஜீன்ஸ் அல்லது ஸ்கர்ட் அதுகள் சரியான லூசா போடேக்கல, மோட்டார் பைக்ல இருக்கேக்கல அல்லது பஸ்ல ஏறேக்கல அல்லது நாம சீட்ல இருக்கேக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா பின்பக்கம் அப்படியே வழுகி அது உள்ளுக்கு நாம போடுற உள்ளாட தெரிகிற அளவுக்கு போடுற இருக்குது உடுப்பு. ஆக்களை பார்த்தா நம்ம பல இடங்கள் அப்படி இருக்குது. அத லோ ரைஸ் ஜீன்ஸ் அல்லது ஸ்கர்ட்ஸ் என்று சொல்றோம் நாம. லோ ரைஸ் பேண்ட்ஸ், லோ ரைஸ் பேண்ட்ஸ் அல்லது லோ ரைஸ் ஜீன்ஸ், லோ ரைஸ் RISE. அது எழுதி அது இழுத்து அது வழங்கி கொண்டுதான் போகும். லோ ரைஸ் அல்ல நம்ம இது அதுல பப்ளிக்கு நாம வரையக்கல்ல. இதுகள் எல்லாம் இழிவான உடுப்புகள், இழிந்த உடுப்புகள், லோ ரைஸ். நாங்கள் பொதுவாக தெரியும், ஆண்டவர் நாங்கள் உடுப்புகள் உடுத்தேக்கல எங்களுடைய முழங்கால் ரெண்டு அந்த நீக்கு கீழே உடுப்பு நிக்க வேணும் என்று ஆண்டவர் கதைச்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். முழங்காலுக்கு கீழே அது இரு கேட்கலையும் சரி, எழுந்தி கேட்கலையும் சரி. அதனால முழங்கால் தெரியத்தக்கதாக அணியக்கூடிய உடுப்புகள், முழங்கால் தெரிகிற அளவுக்கு போடுற கீழாடைகள் அல்லது மேலே இருந்து ஃப்ரக் போடுறோம், ஆனா அது முழங்கால் தெரியுது. அப்ப முழங்கால் தெரியத்தக்கதாக அணியக்கூடிய ஆடைகள். இது ரெண்டு சேனலுக்கு தான் கதைக்கிறேன். நாங்கள் ஷார்ட்ஸ் நாம முந்தி போடல ஏறக்குறைய எங்க ஸ்கூலுக்கு நாம முழங்கால் அது நடக்கல, எங்களுக்கு முழங்காலுக்கு கிட்ட நிற்கும். அந்த துடைய மறைச்சு முழங்காலோட வந்து நிற்கும். இது கேட்கலாம் கொஞ்சம் அது மேல நாங்கள் சரி பாய்ஸ் தானேன்றது. ஆனா வெளியில வரைக்கும் அது அது அந்த ஷார்ட் வந்து ஷார்ட் இல்ல, ஷார்ட் இல்ல, ஷார்ட்ஸ்லயே ஒரு ஷார்ட். இப்ப ஷார்ட்ஸ் வந்து போட்டு துணைகளை அரவாசி அறிகிற அளவுக்கு உடுப்பு போடுறாங்க. நம்மளுக்கு போட்டு அப்ப இதுல கட்டையா போச்சப்பா இந்த உடுப்பு, இது இப்படி ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் பெருசா தைச்சுதான் ஸ்கூலுக்கு போய்க்க அவங்க அப்படித்தான் கேட்கிறாங்க. ஏன்னா அது ஆண்டவர் சொல்லுற நாம ஏசாயாவில முதல் பார்த்திருக்கிறோம், பாபிலோனின் கன்னியே நீ ஆற்றை ஆற்றை கடக்கும் பொழுது உன்னுடைய ஆடையை உயர்த்து. ஏன்னா உடுப்பு நாம தண்ணிக்குள்ள இறங்கி நடக்க போறோம், என்ன செய்ய முடியாது, மழை வருகிறது என்றாலே ரோட்ல தண்ணி இருக்கிறது இல்லை, சாரியை கொஞ்சம் இப்படி பிடிச்சோட நடக்கிறோம், ஏன்னா தண்ணிக்குள்ள போயிடும். அப்ப இது ஒரு ஆத்துக்குள்ள இறங்க போறோம்னா உடனே எல்லாரும் சாரியையும் அல்லது சட்டையிலையும் மேல எடுக்க போறோம். ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிற பார்த்துட்டு சொல்ற இப்ப சார் இன்னும் ஆழமா போகுது, என்ன செய்ய போறேன்? அப்ப என்ன முழங்காலுக்கு வந்துட்டு உயர்த்தியாச்சு, இப்ப அதுக்கு மேல நீ நினைய கூடாண்டா அந்த சொன்னார். இப்ப இந்த முழங்காலுக்கு மேல உயர்த்து, உங்க அம்மனம் தெரியும். அப்ப ஆண்டவருக்கு பாயிண்ட் முழங்காலுக்கு மேல, முழங்காலோட இருந்தா அது அம்மனம் இல்லை. ஆனா முழங்கால் தெரிகிற அளவுக்கு வருதுன்னா அம்மனம். இட்ஸ் நியூடிட்டி, அது பேஸ். ஆண்ட சொன்னார் அது வந்து இழிவான ஆக்கள், இழிஞ்சிய ஆக்கள், இழிவான உடுப்பு. பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஆட்கள் ஆணோ பெண்ணோ முழங்கால் தெரியாத அளவுக்கு போடுற உடுப்புகள்ல எங்களுக்குள்ள எந்த ஒரு மனதில் ஒரு விதமான கூச்சமோ ஒரு விஷயமோ வர்றதில்லை. ஆனா முழங்காலுக்கு மேல கொஞ்சம் தெரியுதுண்டா டக்கண்டு ஏதோ ஒரு குத்தி பார்த்தது அல்லது அது இப்படி உடுப்பு போடுறோம் எங்களை மனசே வருகிறது, எங்களை மனசு வருகிறது. ஏன்னா அது வேதத்தால ஆளப்பட்ட மனசு. ஈவன் பொதுவாக அவிசுவாசிகளுக்கே அது தெரியும், அவிசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்படாத ஏன்னா அது தேவனுடைய சாயல் இருக்கிற மனுஷருக்கு அவர் அப்படித்தான் டிசைன் பண்ணி இருக்கிறார். நானும் பல பேரை பார்த்திருக்கிறேன், பல அவிசுவாசிகளோ ஆண்களோ பெண்களோ அவர்களுடைய உடுப்புகள்லையும் டீசென்சியல் ஆர்டர் இருக்குது. அங்க சரியான கழுசடைகள்லாம் அதெல்லாம் இப்படி உடுப்பெல்லாம் போடுது. ஆனா கேட்டா பெரிய காசுக்காரரும் பெரிய சிலதோ படிச்சேன்னு சொல்லுது. அப்ப உண்மையில ஒழுங்கா படிக்க இல்லை, அதற்கு புத்தியில வெளிச்சம் வரையில அதில் இழிஞ்சியாக்கள். பல பேர்
பல அவிசுவாசிகளும் சரியான உடுப்பு நீக்க அவர்கள் கீழே வரைக்கும் போடுறது விசுவாசிகளுக்குள்ள பல பேர் அதை செய்யறது. அந்த அவிசுவாசிகளையும் சிலதுகள் அந்த வெக்கம் இல்லாத ஆண்டதுல இல்ல அதுல வெக்கம் என்றதே இப்ப இல்லாம போச்சுங்க. எரேமியாவில் ஆண்டவர் சொன்ன கொஞ்சம் மக்கள் நாணப்படுதுங்களா, கொஞ்சமாவது நாணம் இருக்கா, நாணம் என்றதே இல்லாம போச்சுது. அந்த அளவுக்கு மனசு சூடுண்டு போன பொய்யர் அதுகள் பொய்ய அதுகளுக்குள்ள சூடுண்டு போனபடியால அதில் தாங்கள் போடுறதுல பிரச்சனை இல்லை என்ற மாதிரி அதை காட்டவருக்கு. ஆனா உண்மையில இன்னும் கடவுள் தந்த சாயல்ல மனுஷரை வச்சிருக்கிறபடியால பல பேருக்கு தெரியும் அது சரியான இழிவான உடுப்புகள். அப்படி ஒரு நாளும் அவர்கள் வெளியில போடுறதுக்கு ஆபீஸ்ல போடுறதுக்கு விட மாட்டேன். நானே பார்த்து அது இப்ப இவர்களுடைய உடுப்புகளை கமர்ஷியல் பேங்குடைய அந்த ஸ்ட்ரக்சர் உடுப்புகளை பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு கிறிஸ்டியன் அந்த அந்த வேல்யூஸ் கிறிஸ்தவ பெருமதிகள் அந்த உடுப்புகளை அவங்க காட்டுனதுல காட்டப்பட்டு கொண்டிருக்கு. எவ்வளவு கவனமா அவங்க அதுகள் எல்லாம் 4-5 ஆப்ஷன் கொடுக்கறாங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும். அவ்வளவும் ஒரு கண்ணியமான உடுப்புகளா தான் இருக்கு, கண்ணியமான உடுப்புகளா. அதுல அவங்கள ரசிக்கப்பட்ட ஆட்களும் இல்ல. அப்ப கடவுள் தன் பராமரிப்புல மனுஷன் அப்படித்தான் வச்சிருக்கிற. அதனால நாங்கள் அப்படிப்பட்ட உடுப்புகள் போட இயலாது. என்ன மாதிரியான உடுப்புகள் உண்டு? முதலாவது உடல் அமைப்புல காட்டுற ஃபார்ம் ஃபிட்டிங், இடுப்புல இருந்து வளவுகிற உடுப்புகள், முழங்கால் தெரிகிற உடுப்புகள், தெரிகிற உடுப்புகள். அதே நேரம் குறிப்பாக நாங்கள் பெண்களில நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பிளவுஸ் எல்லாம் அப்படியே சாரி உடுத்துறையாக்கள் தான். சாரி பிளவுசஸ் உடுத்தேக்கல அந்த முதுகினுடைய அரைவாசி பக்கம் அப்படியே இப்ப தெரியுது. இப்ப என்ன அது முந்தி இருந்தே தெரியுது. இப்ப வித்தியாசம் இப்ப ஒரு புது ஸ்டைல். இப்ப இது ஒரு அவரோட ஸ்டைல் எல்லாம் பாவத்தினுடைய செயல். அதுலயே ஒரு டிசைன், இப்ப ஒரு நூல் மாரி கொண்டு இதுல கட்டி நடுவுக்குள்ள அரைவாசிய கண்ணில் அப்புறம் அதை இப்படி ஒரு ஷேப்பா வெட்டி கொஞ்ச நாள பாக்குறது அப்படித்தான் எல்லாரும் உடுப்புல. அது இப்ப அப்ப டிசைன் பண்றையாக்கள் டிசைனர்ஸ் பொதுவாக இந்த இழிஞ்ச உடுப்புகளுக்காகத்தான் டிசைன் பண்ண. அதுல மூளை இழிஞ்சு கிடக்குது. அப்படி செய்தா சனத்துக்கு பாவத்துக்கு இருக்கிற சனத்துக்கு அது ஒரு விருப்பமா இருக்கு. அது காந்த மாதிரி பிடிக்கும். அதே தங்களுடைய உடம்ப பார்க்கிறீனம், தங்களுடைய உடலினுடைய கலர் என்ன, தங்களை மூடி இருக்கிறதனுடைய விஷயங்கள் அப்படியே கூச்சமும் இல்லை. அதனால நாங்க அப்ப இருந்து இந்த பிளவுஸ் போடுறதுக்குள்ள நாங்க கழுத்தினுடைய வரைக்கும் வந்து பின்னுக்கு மூடுற மாதிரி அதை போடும். என்ன உங்க வேலைக்கு அந்த பின்பக்கம் திறந்திருக்கணும் அவசியமும். உடுப்பு வேலைக்கு என்னத்துக்கு போடுறோம்? அதுக்கு பொருத்தமா இருக்கும். வேலை செய்யப்படல அது எங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது. அதனால பின்பக்கம் துணி இல்லாத உடுப்பு போடுறதால வேலைக்கு என்ன இடைஞ்சல் இல்லாம போகுது, அல்லது அது இருக்கிறதால வேலைக்கு என்ன இடைஞ்சல். அதனால அது ஒரு காலம் பொருத்தம் இல்லாத உடுப்பு, பொருத்தம் இல்லாத உடுப்பு. அதனால அந்த மாதிரியான உடுப்புகள், பின்பக்கம் துணி இல்லாத உடுப்புகள் நாம அணியேலாது. அது சில கல்யாண வீடுகளுக்கு போனா சில வேற்ற உடுப்பு ஐயா முன் அப்படியே கீழே இருந்த வெள்ளம் அப்படியே வந்து நெஞ்ச மறைச்சு அப்படியே இருக்கும். திரும்பினா பின்னால் அப்படியே முன்பு தெரியும். இது என்னடா உடுப்பு முன்பக்கத்தை காட்டிக்கும். அதுல அது பின்னால இடுப்பு வரைக்கும் தான் உடுப்பு. இவ்வளவு பப்ளிக்ல கல்யாண வீடு. அதுல எவ்வளவு இழிஞ்ச சனம். இதைத்தான் வள்ளுவர் கீழ் மக்கள். தமிழ்ல வள்ளுவர் இப்படிப்பட்ட கீழ் மக்கள். எவ்வளவுதான் காசு இருக்குது, புகழ் இருக்குது, இருந்தாலும் கீழ் மக்கள் என்றான் மனுஷன். இழிஞ்ச சனம் தான். அதற்கு உண்மையான அந்த காசாலையும் புத்தியாலையும் உண்மையான மேன்மக்கள் ஆகிறதுக்கு தெரிய இல்லை. கீழ் மக்கள். அதுல அந்த மாதிரியான உடுப்புகள் நாங்கள் ஆண்களோ பெண்களோ நாம போட இயலாது. பின்பக்கம் துணி இல்லாத உடுப்புகள். அடுத்தது நாம போடக்கூடாத பெண்கள், குறிப்பாக பெண்கள்
அல்ல ஆண்களுக்கும் அது வரும், ஆனா பெண்களுக்கு இது கூட பொருத்தமானது. அல்ல புட்டங்களை இறுக்கி பிடித்திருக்கும் ஆடைகள், புட்டங்களை இறுக்கி இருக்கும் ஆடைகள், புட்டங்களை இறுக்கி இருக்கும் ஆடைகள், புட்டங்களை இறுக்கி பிடித்திருக்கும் ஆடைகள். புட்டம் என்று சொன்னா பைபிள்ல அது ஆசனம் என்று எங்களுக்கு வேதம் கதைக்குதுல்ல, இருக்கிற பகுதி நாம இருக்கைகளை கதிர இருக்கைகளை படுறவ அது நாம ஆசனம் அல்ல, ஆசன வழியாக அது போயிடும் அல்லது ஆசன பகுதி என்று நாம சொல்ற இருப்பிடம், இருப்பிடம் என்று சொல்லி அப்படி ஒரு இதாக அதை கதைக்கப்படுது. அத நாம சரியான சுத்தமா தமிழ் சொன்னா பொதுவாக சொல்ல குண்டி, அதான் என்னுடைய சொல்லு. அதுல அந்த புட்டத்தை இறுக்கி பிடித்திருக்கிற ஆடைகள் இங்கிலீஷ்ல பட் ஹக்கிங், பட் ஹக்கிங், பட் ஹக் பண்ணி இருக்கிறது. அது ட்ரௌசரா இருக்கலாம், பேண்டா இருக்கலாம் அல்லது ஸ்கர்ட்டா இருக்கலாம். ஈவன் சாரியலிலே சில சாரியல் அது இறுக்கமா இருக்கல, அது பட் ஹக்கிங் போலதான் இருக்கு. நானெல்லாம் இந்த மனுஷன சரியான கவனமா அதுல பார்க்கிறேன் போகல, இது போனதா அப்படிப்பட்ட சாரியல் இல்லாமல் ஆக்கலாம். சில சாரிகள் உடுத்தேக்கலாம் அது பொம்மிக்கொண்டு நிற்கும், அது பரவாயில்ல, அது நல்ல. ஏண்டா நடக்க பின்பக்க நடக்கல எங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கோம். பெண்களினுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் அமைப்பில அவர்களுக்கு பிள்ளை பருவுக்கும் ஏற்றதிலும் ஆண்டவர் அவர்களுடைய இடுப்ப கொஞ்சம் அது அந்த சட்டி மாதிரி அகட்டி இருக்க அந்த உள் அந்த எலும்ப, அதை நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஓ அப்ப அது ஆண்கள் மாதிரி இல்லை அந்த அமைப்பு. அப்ப அவர்களுடைய அந்த இடுப்பு எலும்பு அப்படி சட்டி மாதிரி அப்படி வந்திருக்க, அப்ப நடக்க அது ஒரு ஆட்டத்தை இப்படி கொடுக்க போகும். அப்ப இன்னும் பட் ஹக்கிங் அந்த புட்டத்தை இறுக்கி இருக்க மாதிரி உடுப்புல போடக்க அது ஒரு விதமான ஒரு இழிவான ஒரு தூண்டுதலை கொடுக்க தொடரும். இழிஞ்ச உடுப்பாங்க, இழிந்த உடுப்புகள் போடையிலாது, போடையிலாது. அது கற்றற்ற பேர் நாசமாகும், கடவுளுடைய பேர் நாசமாகும். அதனால அதை பார்க்கிறையாக்களுக்கு அதால ஒரு பேரின்பமும் ஒரு மகிழ்ச்சியும், அதால ஒரு இச்சையும், அதால தூஷணமான சொல்லுகளும் கேவலமான இழிஞ்ச ஜோசனையிலிருந்து அதால தூண்டப்படும். அதனால சரியான கவனமா நாம இருக்க வேணும். பட் ஹக்கிங். அதனால இன்னும் ஒரு வகையான உடுப்பு, இன்னும் ஒரு வகையான உடுப்பு பிரஸ்ட் ஹக்கிங். பிரஸ்ட் ஹக்கிங் நெஞ்சை இறுக்கி பிடித்திருக்கும் ஆடைகள். பிரஸ்ட் ஹக்கிங். ஹக் என்று சொன்ன என்ன, கட்டி பிடிக்கிறதானே ஹக்கிங். அப்ப இது நெஞ்ச கட்டி பிடிச்சிருக்கிற உடுப்புகள், நெஞ்ச கட்டி பிடிச்சிருக்கிற உடுப்புகள். பிரஸ்ட் hugging, HUGGING, breast hugging. அப்ப இது சில பேர் டி-ஷர்ட் போடக்கல பிரஸ்ட் ஹக்கிங்கா அது வேற போகுது. பெண்கள் சில பேர் டாப்ஸ் என்று போடுவீங்க, டாப் லேடிஸினுடைய வேலை டாப்ஸ் அடிப்படையில் அது நீட்டு, அது கொஞ்சம் பெரிய டாப் போட்டா எங்களுக்கு இறுக்கமா தெரியாது. ஆனா சில பேர் அதை போடக்கலே அது பிரஸ்ட முலைய இறுக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த உடுப்புகள் இருக்கும். அதுல இதுல எழுதி இருக்கிற வாசகங்கள் வேற. இதுல மேங்கோ என்று எழுதி இருக்கு, மாங்காய். இதுகளை நாம பைத்தியம், பைத்தியம். அது மேபி அது ஒரு 14, 15, 18 வயசு பிள்ளையா இருக்கலாம். ஆனா அதை போட்டு விட்டா ஆத்தைக்கு மக்களுக்கும் தெரியாது அது என்ன எழுத்து அதுல இருக்குது, என்ன போடுறேன் இங்கிலீஷ் தெரியாது. ஐயோ, மேங்கோ இப்படியே இருக்கு. நாம மேங்கோ இல்லாட்டியே அது மேங்கோன்றதான் நாம அப்படித்தான் சினிமாவில இருந்து எல்லாரும் எல்லாம் எடுக்கிற படங்கள். மாங்காய் மாங்காய் குண்டு மாங்காய், இந்த பாட்டுகள். மார்க்கெட்டுக்கு போவாத குண்டு மாங்காய். அப்ப இந்த பைத்திய பேய்கள் அந்த விதமான ஒரு விதமான இச்சைகளோட அதையும் காட்டி அப்படிதான் சினிமா. அதான் நம்ம சினிமா பார்க்க, சினிமாவே ஒரு சினிமா பாவத்தின் தாய் என்று சொல்லணும். அதை எடுக்கிறவன்ல இருந்து அதை கற்பனை செய்கிறவர் எல்லாருமே
வெறும் காம விகாரிகள். அதனால அதுல நடிக்கிறதுலும் காம விகாரம், வேசி மார்க்கத்தை. அதனால இந்த சினிமாவுகள், சினிமா பாட்டுகள், சினிமா எல்லாம் நாங்கள் பேன் பண்றோம். அதுல அது அது பரலோகம் கடைசி வரைக்கும் கொண்டு வாது, வெறுமனே நரகத்துக்கு போறதுக்கு ஸ்பீட் பண்ணும். அது நம்மள ஆக்ட்ரஸ் இதெல்லாம் அவசியம் இல்லை. அவட படங்கள், ஆட்கள், பேப்பர்ல வர சினிமா இதெல்லாம் தூக்கி கிழிச்சு வரும். இதுல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சும்மா முகத்தை மட்டும் தான் போடுறாங்க. ஆனா முந்தைய இதே இது இங்கிலீஷ் பேப்பர்ல எடுத்தோம்னா அதுல ஃபுல்லா போட்டுருக்கு நம்ம இந்த இதுகள். சோ அந்த பிரஸ்ட் ஹக்கிங்கான உடுப்புகள் ஒன்றும் போடல. இது நல்ல ஆண்களும் தங்களோட 6 இன்ச் பேக் மற்றது நெஞ்சு 6 இன்ச்சு விரிஞ்சிருக்கு காட்டுறதுக்கும் போட்டுக்கொண்டு அது அந்த கட்டு மஸ்தான விடு வந்து அதுவும் பிரஸ்ட் ஹக்கிங் தான் ஒரு விதத்துல. அதையும் பார்த்து இச்சிக்கிற பெண்களும் இருக்கிறீங்க. இச்சை எல்லாருக்கும் பாவம் தான். ஆனா அதிகமாக அந்த பாவத்துக்கு ஆட்படுறாங்க ஆண்கள். அதாவது சொன்னார், ஒரு இஸ்திரியை இச்சையோட பாக்குறவனும் பாவம் செய்தாச்சு. ஏண்டா இஸ்திரியத்தானே புருஷனுக்காக படைச்சது. அதனால அந்த இச்சை டக்கண்டு இங்க வேலை செய்யுது கூட. அது உண்மை, அது மறக்க கிறிஸ்தியாத ஓத்து ஓமன்ற. அதனால சரியான கவனம் இருக்கணும். நம்முடைய பெண் பிள்ளைகள் இந்த மாதிரியான உடுப்புகள் நாம போட இயலாது. பிரஸ்ட் ஹக்கிங், பிரஸ்ட் ஹக் இல்ல. ஆனா போட்டிருக்கிற உடுப்புல நெஞ்சு சரியான பெருசு, போட்ட டிஷர்ட் பெருசா, ஆனா கீழே கீழே நிக்குது, மேல அப்படி தொங்கிக் கொண்டு நிக்குது. அப்ப பாக்க என்ன ஒரு என்ன இது லூசுத்தனமான உடுப்பா கிடக்குது. அப்ப அங்க என்ன தெரியும், முன்னுக்கு இட தெரியும். அப்ப இன்றையும் கணக்கு அப்படி இப்படி வருது. இதே இது கொழும்புல போய் சாப்பிடுவோம், யூனிட்டி பிளாசாவிலையும் எம்சிலையும் போயிருந்தா நம்மட புள்ள அப்பா 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 சாப்பிட விட்டா தானே என்ன அப்பா அப்பா என்னடா இங்க வேற அப்படி அங்க வேற டே என்ன பாக்குற அப்பா அப்படியே பொக்குல இருந்து அவ்வளத்துக்கு முடுப்ப காணையிலே ஆடாப்பா இதானடா இதான்டா இப்படித்தாண்டா எல்லா பாவங்களும். அது அது சரியா போலியா அச்சி அது புல சரி நீ ஒருக்கா பாத்துட்டீங்க, நீ பார்க்காதுங்கள விரும்பு ஆகல அப்பா 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 அந்த முதுக பாருங்க ஒன்று காணையிலையப்பா பின்னால அப்ப பிரா போட்டுருப்பா. இப்ப அவன் யோசனையை கவனிங்க. அப்ப அப்ப பிரா என்ன அம்மாவோட அப்ப பிரா ஸ்ட்ரக்ஸ் ஒன்றும் இல்லை. அது புதுவிதமா டிசைன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஏன் தேவையில்லாத இந்த பார்வைகளும் ஆராய்ச்சிகளையும் ஏற்கனவே மனுஷன பாவத்தில் விழுத்துனது இந்த பொம்பளைகள்ல, இந்த உலகத்தை நாசமாக்கினது. இப்பவும் விடுறாளுகளா இதே. இப்ப இவ்வளவு காரணம் என்ன, வேதம் தெரியாத ஆட்களால, வேதம் தெரியாத அம்மா அப்பாவால அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டது. வேதம் தெரிஞ்ச நாங்கள் அப்படி வளர்க்கலுமோ இவ்வளவு இந்த இதயத்துல பாதிக்கப்படுறோம் இப்படிப்பட்ட இந்த அக்கிரம செய்யக்காரருக்கு. அதனால அப்படிப்பட்ட நிலையில நாங்களோட பிள்ளைகளை நெஞ்ச காட்டுற அளவுக்கு அதுக்குதான் நம்மளோட சரியான உடுப்பு அளவுகள் இருக்கணும். சில நேரம் சில நான் டீச்சர்ஸ் மேல பார்க்க அவர்கள் போடக்கூடிய அந்த நெஞ்ச இறுக்கி பிடிக்கிற சாரி கட்டேக்களையும் எங்களுடைய முலை மார்பகங்களுடைய கூர்மை தெரியணும் அவசியம் இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி சில பிராஸ் இருக்குது. அதில் அதை போட அது நெஞ்சு இப்படி நீட்டி கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எனக்கு அது அசிங்கம். என்ன இதுகள் இதுல அதையில சரியான கவனமா இருக்கணும். பிரஸ்ட் ஹக்கிங் என்று சொல்றது நாங்கள் அதுகளைத்தான் போடுற பிரா சைஸ்ல இருந்து, போடுற டிஷர்ட்ல இருந்து, டொப்பில இருந்து, உடுத்துற சாரி நிக்கிற விதங்கள்ல இருந்து அது அது பிரஸ்ட் ஹக்கிங்கா இல்லையான்னு தெரியும். கவனமா நாம பிள்ளைகளை வளர்க்கணும். நாம பெற்றார் அதுல கவனமா. இதெல்லாம் இழிஞ்ச உடுப்புகள். இது ஒரு நாளும் ஒரு தேவ பக்தியான சிந்தனையை தோற்றுவிக்காது. கட்டாயம் இழிவான சிந்தனைகளை தோற்றுவிக்கிற உடுப்பு முறைகள். சரி, பின்பக்கம் எல்லாம் கதைச்சாச்சு. இப்ப முன்பக்கம் இப்ப சில பேருக்கு நல்ல டீப் நெக் கட் அல்லது கிளீவேஜ். கிளீவேஜ் சொன்னது இப்படி பெருசா இதுல வெட்டு இருக்கும், பெரிய வெட்டு. அப்ப போட்டிருக்கீங்க நாமளே பட்டனை திறந்துட்டு, அப்ப நீங்க பட்டனை திறந்து பூட்டுங்க என்று அங்க இருக்கவன் புறாவது நீங்க திறந்து விட்டுட்டு நீங்கள் அதை பூட்டுங்க. பிள்ளைகளுக்கு இது இழிவான ஒரு செயல். ஆட்களுக்கு முன்னாடி திறந்துட்டு நிக்கலாத. ஆனா பெண் பிள்ளைகள் அப்படியே வெட்டு அப்படியே வச்சிருக்கிற மாதிரி டிஷர்ட்டை போட்டிருந்தா அது எவ்வளவு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு இழிவான தன்மை, அது எவ்வளவு இழிவான தன்மை. அதைத்தான் நாம சொல்றது டீப்
அல்ல லோ நெக் லைன், லோ நெக் லைன், லோ நெக் லைன், அதாவது தாழ்ப்பமான கழுத்து வெட்டுகள், தாழ்ப்பமான கழுத்து வெட்டு உடுப்புகள். தாழ்ப்பமான கழுத்து வெட்டு உடுப்புகள். சோ இன்னும் ஒரு விதமான இழிஞ்ச உடுப்பு அரியல் உடுப்புகள். அரியல் அரியல் உடுப்புகள். sheer clothing, sheer, SHWR, sheer, sheer clothing. அதாவது அரியல் என்று சொன்னா நம்மளுடைய உள்ளுடுப்புகளை காட்டத்தக்கதான உடுப்புகள், அல்லது எங்களுடைய ஆமா அதான் உள்ள ஷியர் க்ளோத். அதாவது அரியல் என்று சொன்னா ஹவு வி சே கண்ணறை, 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 கண்ணறை உடுப்புகள் போடுகிறார். அது என்னத்துக்கு உடுப்பு போடுறோம்னு தெரியாம இப்ப போட்டிருக்கோம். கண்ணறை உடுப்புகள், கண்ணறை உடுப்புகள், அதான் இந்த ஷியர் க்ளோதிங். நாங்கள் அண்டர் ஸ்கர்ட் போடுறது அந்த கண்ணறைய மறைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு சாரிக்குள்ள அண்டர் ஸ்கர்ட் கட்டுறது அது அந்த கண்ணறைய தவிர்க்கிறதுக்கான ஒரு வடிவம். ஏற்கனவே நாம உள்ளுடுப்பு பேண்டி அதெல்லாம் போட்டிருப்போம். ஆனா ஏன் நாம ஸ்கர்ட், ஏன் நாம ஒரு பெட்டி கோட், ஏன்னா எங்களுடைய உடம்ப அந்த கண்ணறைகளால காட்டிடக்கூடாதுன்றதுதான் அதனுடைய நோக்கம். அதனால கண்ணறையான உடுப்புகள் நாம போட அணிய இயலாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி சில வேளை நான் கல்யாண வீட்டு விஷயங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கவனிச்சாங்கல்ல, சில வேளை அந்த பிரா லைன்கள் தெரியுதா, இது தெரியுதா, அப்ப அதை டபுள் துணி வச்சு தைக்கணுமா என்றதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணினேன். ஏண்டா அங்க வரையக்க பெண்ணை பார்க்கல அங்க தெய்வ பக்தியான ஐயா ஒரு கண்ணியமான பொம்பளை வர்றான்றதான் அங்க ஆக்களுக்கு விளங்கணும். அங்க அவட பிரா தெரியுது, அங்க பேர் அவையுடைய இடுப்புட சைஸ் தெரியுது என்றதுகள் எல்லாம் அது இழிச்ச ஒரு கல்யாணம், இழிவான ஆக்கள். அதுல தேவ பக்தியான மனுஷத்த வேலை. இன்னும் வந்து கண்ணறை உடுப்பு. மற்றது சஜஸ்டிவ் க்ளோதிங், சஜஸ்டிவ் க்ளோதிங் அதாவது கூர்ந்து பார்க்க தூண்டும் ஆடைகள். சஜஸ்டிவ் க்ளோதிங், கூர்ந்து பார்க்க தூண்டும் ஆடைகள். கூர்ந்து பார்க்க தூண்டும் ஆடைகள், சஜஸ்டிவ் க்ளோதிங். சில உடுப்புகள்ல அவங்க டிசைன் பண்ணிக்கல அந்த துணிகள்லயே அந்த கலர் செட்டப்ஸ் அவங்க அதுக்கேற்ற மாதிரி போடுறாங்க. அப்ப போடேக்கல அந்த வெளிச்சம் படையக்குள்ள ஏதோ இந்த பக்கம் இல்லாத மாதிரி தான் இருக்குன்ற அந்த வெளிச்சம் படுற பக்கம் மட்டும் ஷைன் பண்ணு, மற்றது இல்லாத அல்லது வெட்டு இருக்கிற மாதிரி. ஆனா உண்மையில கூண்டுவதாக வெட்டு இல்லை. அது சஜஸ்டிவ் க்ளோதிங் என்று சொல்றது. அதாவது நம்ம மூளைய வேலை செய்ய வைக்கிற அந்த உடுப்புல பாத்தி எப்படி இதே தேவையோ உடுப்பு என்னது போடுறது, இது என்னத்துக்கு இப்படி. அதுல சஜஸ்டிவ் க்ளோதிங்ஸ் வந்து அது சஜஸ்ட் பண்ணுது என்னத்தையோ எங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னு ஏதோ ஒன்று எங்களை ஆராய்ச்சி செய்ய அல்லது எங்களை ஜோசிக்க வைக்க அப்படிப்பட்ட ஒரு உடுப்பு முறைகள். இங்க ஒரு உடுப்பால சஜஸ்ட் பண்றதுக்கு நாங்கள் யோசிக்க. பொதுவாக அந்த சஜஸ்டிவ் க்ளோதிங் சொல்றது அது வேசி மார்க்க உடுப்புக்கு தான் பயன்படுத்தப்படுற சொல்லு. ஏன்னா அது அப்படித்தான் டிசைன் பண்ணுறது. ஏதோ ஒரு துண்ட காணையில இல்லாத மாதிரி அல்லது அந்த கலர் கோடிங்க மாத்தேக்குள்ள அது ஒரு விதமான ஒரு சஜஸ்டிவாக அது இருக்குது. அதுல இதுகள் நாமல் அணிய இயலாது. அது வந்து இழிவான இப்படிப்பட்ட ஆடைகளை நாங்கள் ஆபீஸ்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே இயலாது.
ரெக்கமெண்ட் பண்ணையுமே இல்லாது. அது 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 பொதுவாக ஆபீஸ்ல நாங்கள் அப்படி செய்யறதும் இல்லை. ஏன்னா வேலைக்கு வாரியா நீ வேற ஏதாவது என்னத்தை காட்டுறது வாரியும் அயல வெளுக்காம நாங்கள் அதுல கவனிக்கிற நாங்கள் எஜமான்களாக சரி நாம எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உடுப்புகள் அணியக்கல நாங்கள் அதுகளை கவனிக்க வேணும். சில வடையில சில நாங்கள் இங்க எழுதப்படாத மரபு எத்தனையோ சொல்லி நாங்கள் உடுப்பு போடைகள மார்பகங்களை மறைக்கிற மாதிரி நாம ஷால் போடுறது அது நல்லது, அது அவசியம். சில வடையில அது தொலைவ வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா சில வடையில கழுத்து கொஞ்சம் டீப்பா இருந்துச்சுன்னா அது சில வடையில அது எண்ணத்துக்கு தேவையில்லாம மெட்டியாக்களை தூண்ட பண்றது அல்லது யோசிக்க வைக்கிறது. அதனால பெண்கள் நாம அதை பழகி கொண்டு அதை கழுத்தை சுத்தி இப்படி போட்டு இப்படி இழுத்து ஸ்டைலா இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல, அது ஒரு லுக்கா. ஆனா மெயின் பர்பஸ் அது எந்த விதத்திலையும் அது மெட்டியாக்களுக்கு இந்த சொல்ல இழிஞ்ச இந்த மாதிரியான தன்மைகளை காட்டிடக்கூடாது. கட்டாயம் அதுக்கு ஆண்கள் அப்படித்தான் பாக்குறீங்க அர்த்தமும் இல்ல. ஆனா நாங்கள் எல்லா விதத்திலையும் எங்களை கற்புள்ள நடக்கிய காத்து கொள்வோம். கற்புள்ள மக்களை சுவிசேஷம் எங்களை மாற்றி இருக்குது. அது உடுப்பு போடுற முறையிலையும் உடுப்பை தோற்றுவித்தவர் அது என்னத்துக்காக சொல்றார் என்றதையும் அது காட்டு. ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு உடுப்பை டிசைன் பண்ணி காட்டுன, ஆசாரியத்தை உடுப்பு ஆண்டவர் காட்டுன. ஆண்டவர் சொன்ன டேய் நீ காச்சட்டோட ஒரு மோரேக்கல ஏன்னு சொன்ன நீ அந்த படியில ஏறி போய்க்கல இந்த நிர்வாணம் காணப்படக்கூடாது. நீ போட்டுக்கிற கோட் நீ காச்சட்டை உள்ள போற அது அசிங்கம். ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருந்த மேல ஏறேக்கல ஸ்டெப்ஸ்ல ஏறேக்கல அப்ப நாம அசிங்கம் இழிவானையாக்களை காட்டிடக்கூடாதுன்றது ஆசாரியர்களுக்கு ஆண்டவரோட கதைக்கிற. நீ மேடையில் ஏறும் பொழுது உங்க நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உள் ஆடை அணிந்துகொள். பைபிள்ல நம்ம அப்ப அவர் ஒரு வேலைக்காரன், ஆண்டவர்கிட்ட வேலைக்காரன். அப்ப வேலை செய்யற ஆட்களுக்கு அதுவும் அப்ப என்ஜினியர் மேர் அல்லது இந்த வேலைகளில் ஈடுபடுற ஆட்கள் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் எது பொருத்தமானது அந்த ஓவரால் கோட் பொருத்தமான அது எங்க ஓடுறாலும் ஒன்றும் தெரியாது. மற்றது அது இருக்க பிடிச்சதும் இல்லை ஒண்ணு அது நல்ல பிளெக்சிபிளான விஷயம். அதே மாதிரி நர்சிங்குக்கு நாம போயிட்டு அது ஓவரால் கோட் மாதிரி அது கீழே இருந்து பேன் மாதிரி போட்டு இது போடுற ஆக்களை தூக்கி ஏற்றி இறக்கலாம். அது எந்த விதத்தையும் இழிவாக காட்டாது. ஆனா நம்ம நர்ஸ் கணவர் இந்த வெள்ள போட்டு கொண்டு போறியாக்களை பார்த்தா அது ஒரு வெட்டொன்று பிடி இருக்குது. பார்த்தா முழங்களுக்கு மேல நிக்குது உடுப்பு. இதை போட்டுக்கொண்டு என்ன ஏதாவது ஊத்த படம் எடுக்க போறீனமா இல்லாட்டி நர்சிங் செய்ய போறீனமோ என்னக்கு அந்த சஜஸ்ட் பண்றேன். உள்ளுக்கு போட்டு டைட் சாமா அதை பார்த்தாலும் அது ஒட்டி இருக்கிற ஒரு உடுப்பு. அங்க நர்சிங் நடக்க இல்லை. அதுல ஆக்களை பார்க்கல எனக்கு அது இதெல்லாம் என்ன எங்களுக்கு மர்வமாக்கப்பட்ட புத்தியா இருக்கிறபடியால டக்குன்னு தெரியுது இது பிள்ளையான விஷயம். போட்டிருக்கிற மேல இருந்து அது வருது. ஆனா பின்னுக்கு அந்த வந்தவ கட்டி விடுற அந்த ஸ்டைல் அது நடக்கல துடைய தெரிய காட்டுது. அப்படியே இது எல்லாம் ஒரு உடுப்பு. இதுக்கு பேர் நர்சிங். ஆம்பளை போடுகளுக்கு போய்க்கலாம் எவ்வளவு பிரச்சனையான விஷயங்கள் இதுகள் எல்லாம். அதுல இதுக்கு வேலைக்கு பொருத்தம் இல்லாத ஆடைகள் அதுகள். என்ன வேலை செய்ய போற நீ? அதை தூக்கியாக நிமித்தோணும்னா இந்த உடுப்பை போட்டுக்கணும் என்ன செய்ய போற? அதனால பொருத்தமான உடுப்பு அவர்களுக்கு ஓவர்ஆல் போட்டு அதை வெள்ளையில இதாண்டி விட வேண்டிய வேற ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிதான் செய்யறாங்க. ஏண்டா அது ஃபிட்டில் அந்த வேலைக்கு அந்த உடுப்பு. சோ இப்படி கோணல் மாறுபாடுமான சந்ததி மத்தியில வாடுறோம். நாம வேலைக்காரர கத்தரை மகிமைப்படுத்துற விதத்துல இழிஞ்ச ஆடைகளும் பகட்டாடைகளும் போடுகிறார். நாங்கள் எஜமான்களா நாங்கள் வேலை செய்தா எங்களுக்குள்ள வேலை செய்யற ஆட்களும் இழிவான ஆடைகளும் பகட்டான ஆடைகளும் போடாம இருக்கிறது நாம நம்முடைய சக்திக்குட்பட்டு அதை கட்டுப்படுத்த வேண்டும். கத்தராமே கிறிஸ்துவின் சிந்தைய தொடர்ந்து எங்களில் பெருக்குவாராக. ஆமென், ஆமென்.